ரைட். எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த தலைப்பு மிக நீண்ட காலத்தை உள்ளடக்கியது. இந்த வகுப்பில் அதில் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டுமே கற்பிக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் முழு வகுப்புகளிலும் கலந்து கொண்ட பின்னரே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தயக்கூர்ந்து பொறுமை காக்கவும். நன்றி. This topic covers a very huge time period. We are attempting to cover a very small portion of it in this class. Kindly reserve judgment after you sit through the full set of classes. Thank you. சரிங்க. இப்ப இந்த கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இப்ப 2 பேட்சுக்கு சேர்த்து எடுத்தது எப்பன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேதி வந்து 12. இந்த கடந்த 4 நாள்லயே கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அவ்வளோ புது புது நியூஸ்லாம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு கிளாஸ் வந்து we will see a lot of content. நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாரும் ஃபாஸ்டா நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருங்க. வித்வுட் எனி டிலே we'll straight away go into the subject. அண்ட் பை தி வே, உங்களுக்கு பிரேக் விட்டுருந்த சமயத்துல நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா வெப்சைட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்க வந்து நேத்திக்கு நடந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் போனேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்க இது வரைக்கும் அப்டேட் பண்ணல. கடைசி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து அவங்க வந்து டிசம்பர் 2020 போட்டு அந்த வருஷம் தான் வச்சிருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆயிருக்கு. அதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். தே ஹேவன்ட் டன் இட். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஐட்டமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் தொடர்பா இப்ப நடந்திருக்கக்கூடிய சேஞ்ச். சரியா, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி நியூஸ் ஐட்டம் இன்னொன்று பார்க்க போறாங்க. இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வழக்கமா படிக்கிறதுக்கு வந்து 3 ரீடிங் சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதை வந்து ஸ்டாப் பண்ற, அதாவது அதை வந்து நீங்க எவ்வளவு சின்சியரா எடுத்துட்டு பண்றீங்க அப்படின்றது உங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஆட் எல்லாம் போட்டு அடிச்சிடணும்னு சொல்லியிருப்போம். எந்த ஆடை பார்த்தாலும் உடனே அதை கிராஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதுல எக்ஸப்ஷன்ஸும் பேசியிருப்போம். என்னென்ன ஆட்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் தன்னோட ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுது, இல்ல ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுது, இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து நீங்க கம்பல்சரியா படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப சிம்பிளராகவும் ரொம்ப வேகமாகவும் இருக்கும் இல்லைங்களா? பட் நீங்க அப்படி அதை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா, நேத்திக்கு பேப்பர்ல வந்து ஒரு பெரிய ஆடு ஒன்று வந்திருக்கும். அந்த டெல்லி கவர்மெண்ட் ஒரு ஆடு கொடுத்துருக்கு. அந்த டெல்லி கவர்மெண்ட் ஆடு மேட்டரை பத்தி தான் இப்போ ஃபர்ஸ்ட் பேச போறோம். அதுக்கப்புறம் இந்த ஓபிசி ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வேற சில நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. we will see all those things. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? are you all ready for the class? Yes sir, ready sir. Okay, super, thank you. Right, நம்ம டெல்லி கவர்மெண்ட், நீங்க டெல்லி பேப்பர் அதாவது டெல்லி பேப்பர் டவுன்லோட் பண்ணி படிங்க, டெல்லி சென்ட்ரிக் வியூ இருக்கணும்னு சொன்னதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம். ஏன்னா சில வருஷம் ஓப்பனாவே டெல்லி எடிஷன் ஆஃப் பேப்பர்ல இருந்தே கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம எல்லாருமே வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்ஸுங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றத வாங்கி ஒரு பழக்கம் இருக்கும். யாராவது ஒரு டிரைவிங் ஸ்கூல் மூலமா போயிருப்பீங்க, ஒரு இன்டர்மீடியரின்னு ஒருத்தவங்க நிச்சயமா இருந்திருப்பாங்க. அண்ட் என்ன செஞ்சிருப்பீங்க, வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு லீகல் ஃபீஸ் எவ்வளவு பிளஸ் எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்புறம் ஃபைனலா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரும் இல்லையா? ரைட். இப்ப டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டெல்லி கவர்மெண்ட்டுடைய ஒரு அடுத்த மேஜர் பிரேக் த்ரூங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ட்டு அரசாங்கம் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோ அதுல நிறைய சர்வீசஸை டோர் ஸ்டெப்லயே கொண்டு வந்து தராங்க. நீங்க வந்து பிசிக்கலா ஆஃபீஸ் போக தேவையில்லை அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு இதுவா பாத்தீங்கன்னா கடைசி 48 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்க லொக்காலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ், ஆர்டிஓன்றது என்னங்க, ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்ல தான் யார் இருப்பாங்க, ஆர்டிஓன்றவர் இருப்பார், ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இருப்பார். இந்த இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்டிஓஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான பவர், பயங்கர பவர்ஸ். எப்படின்னா, அவங்க வந்து உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டிரைவ், இல்லைன்னா இல்ல. as simple as that. இண்டிவிஜுவலா ஒரு தனி மனிதர் அதை அசஸ் பண்ண முடியும். உங்களோட டிரைவிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கா, உங்கள்ட்ட வண்டி வந்து ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா நீங்க வந்து ரோட்ல போற மற்ற பேசஞ்சர்ஸையும் உங்களோட கூட வர்ற பேசஞ்சர்ஸையும் வந்து என்டேஞ்சர் பண்ணாம வண்டி ஓட்டுவீங்களாங்கிறத டிசைட் பண்றதுதான் அவங்களுக்கு. சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவரு சிஎம் கெஜ்ரிவால் அவங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஓ ஆபீஸுக்கு பூட்டு போடும் ஃபங்க்ஷன் பூட்டு போட்டிருக்காரு. இவர் பூட்டும் போது எல்லாரும் கை தட்டினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே
டிரைவிங்ல என்னென்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது என்னென்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா, டோர் ஸ்டெப் டெலிவரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இங்க நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா 3 ரீசனுக்காக போவீங்க. ஒன்னு வந்து டிரைவிங் லைசன்ஸ் தொடர்பான ஒரு இதுக்காக போவீங்க, இல்ல வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்காக போவீங்க. அப்படி இல்லைன்னா பர்மிட் வாங்குறதுக்காக போவீங்க, நேஷனல் பர்மிட், ஸ்டேட் லெவல் பர்மிட், இந்த மாதிரி பர்மிட். ஸோ டிரைவிங் லைசன்ஸை ரெனியூ பண்றதுக்கு டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்க, அதாவது நீங்க பழைய லைசன்ஸ் தொலைச்சிட்டீங்க அப்படின்னா போலீஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அந்த ஃபைல் பண்ற காப்பியை கொண்டு போயிட்டு அப்புறம் என்ன ரீசனுக்காக தொலைச்சிங்கன்னு சொல்லி ஆர்டிஓக்கு ஒரு லெட்டர் எழுதி அதுக்கு ஒரு ஃபைன் கட்டி அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்கணும். இது ஆக்சுவலி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரைவிங் பர்மிட், அந்த இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தொடர்பாகவும் சில விஷயங்கள் இவங்க செய்வாங்க. அட்ரஸ் சேஞ்ச், டிரைவிங் லைசன்ஸுங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைங்களா? ஸோ அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, ஸ்பெல்லிங் மாத்துறது, டோர் நம்பர் மாத்துறது, அதெல்லாம். டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்ட்ராக்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க, அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரியில இன்னார் இவருடைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ்ல யாராவது ஒருத்தர் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா போறீங்க அப்படின்னா, மிஸ் ஜான்சி இவங்க வந்து 27ஆம் தேதி டெஸ்ட்ல அப்பியர் ஆயிருக்காங்க, இவங்க வந்து அன்னைக்கே டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டோட எக்ஸ்ட்ராக்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பணம் கட்டி நீங்க வாங்கிக்கணும். அது இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். இந்த டூப்ளிகேட்லயே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு இது இருக்கு. இப்படி நிறைய சர்வீசஸ் இருக்குங்க டிரைவிங் லைசன்ஸ்க்கு. ஆக்சுவலி தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கு. இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. எல்லாமே இதுல ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வாங்கி டோக்கன் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் கிடைச்ச டேட்ல நீங்க அங்க போய் உங்க வேலையை முடிச்சுக்க வேண்டியதான். அதுவே ஒரு பெரிய டிஜிட்டல் கவர்னன்ஸ்க்கான ஒரு ஸ்டெப் தான். ஆனா இது எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி மாதிரி பண்ணிட்டாங்க. இதுல என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வரும்ன்றதெல்லாம் இனிமே தான் நமக்கு தெரியும். அது வந்து அது வர வரதான் நமக்கு தெரியும். இதுலயே வந்து இது வேற இருக்குங்க. தவிர இங்க பாருங்க, இப்ப ஃபீமேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட சர்நேமை மாத்திக்கக்கூடிய வழக்கம் இன்னும் நார்த் இந்தியால நிறைய இடத்துல இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் அந்த மாதிரி ஃபீமேல்ஸ்க்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி பேட்ஜ்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு பர்சனல் வெஹிக்கிள் ஓட்டிட்டு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓட்டுறீங்க மாறுறீங்க அப்படின்னா அந்த பேட்ஜ் வந்து மாத்துவாங்க. பேக்ரவுண்ட் ப்ளூ கலர்ல இருந்தா நீங்க வந்து என்ன செய்யலாம், பர்சனல் வெஹிக்கிள் மட்டும் தான் ஓட்டணும். பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலர்ல உங்களோட போட்டோ இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் ஓட்டலாம். சரியா? அது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், நேம் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவுதான். நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது வழக்கம் போல. டூப்ளிகேட், எக்ஸ்ட்ராக்ட்னா அவங்களோட ரெக்கார்ட்ல இருந்து ஒன்னு எடுத்து கொடுக்கறது, அவ்வளவுதான். ஒரே நிமிஷங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் பி பேக். ஓகேங்க, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். கேக்குதா? ஸோ நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இந்த டூப்ளிகேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறது, அது மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. இதுல ரோட் டாக்ஸ் கலெக்ஷன்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்க. ரோட் டாக்ஸ் அப்படின்றது வெஹிக்கிள் சம்பந்தமானது. இது வரைக்கும் இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்கு கீழே. பர்மிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா பர்மிட் வாங்குறது, ரெனியூவல், டிரான்ஸ்ஃபர், டூப்ளிகேட், இப்படி நிறைய சர்வீசஸ்ங்க. இது போன்ற எல்லா சர்வீசஸையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் டெலிவரி மாதிரி பண்றாங்க.
ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு வருவாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அந்த டாக்குமெண்ட்டையும் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. இது மூலமா என்னென்ன அவாய்ட் ஆகுது அப்படின்னா, எல்லா ஆஃபீஸ்லயும் கியூல நிக்கிறது அவாய்ட் ஆகுது. மிடில்மேன் நீங்க சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண உங்களுக்கு சீக்கிரமா முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த மிடில்மேன் காசு வாங்குவாங்க இல்லையா, அவங்களோடதும் முடிவாகுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத எப்படிப்பட்ட ஒரு ஆடா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வேற 1076 ஒன்று லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இமெயில் ஐடி ஒரு வெப்சைட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல போய் பாக்குறதுக்கு. அண்ட் 75th இண்டிபெண்டன்ஸ் டே, 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இந்தியாவுக்கு நாங்க கொடுக்குற கிஃப்ட், டெல்லிக்கு நாங்க கொடுக்குற கிஃப்ட்ங்கிற மாதிரி இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான இனிஷியேட்டிவ். இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு மாடலா எடுத்துட்டு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது உங்க ஆன்சர்ஸ்ல நிறைய இடத்துல இதை நீங்க வந்து கோட் பண்ணி எழுதலாம். இது வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு ஒர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அபார்ட் ஃப்ரம் திஸ், இதுல என்ன ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அந்த ஸ்கீமை ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நிறைய கவர்மெண்ட் சர்வீசஸ் அப்படி கொடுத்து அதுல ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் சக்சஸ் இவங்க ஏற்கனவே அட்டைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ டெல்லி கவர்மெண்டோடைய இந்த இனிஷியேட்டிவ் எப்படி வந்து போய் முடிய போகுது அப்படிங்கறத போக போக தான் நமக்கு தெரியும். சரிங்களா? இந்த நியூஸ் ஐட்டம் உங்களுக்கு கிளியரா? இது ஒரு குட்டி நியூஸ் ஐட்டம் தாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ. அடுத்த நியூஸ்க்கு மூவ் ஆகலாமா? சூப்பர். ரைட், நம்ம அடுத்த பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். இப்ப இந்த ஓபிசி லிஸ்ட் சம்பந்தமா ஒரு 2-3 நாளா ஒரு பெரிய இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு வந்து நான் ஒரு குட்டியா ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவேன். இதை வந்து நீங்க பாலிட்டியில ரொம்ப டீடைல்டா படிப்பீங்க. ஆனா நான் இதுல வந்து கொஞ்சம் ஷார்ட்டா தான் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? சரி, ப்ளீஸ் வெயிட். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதாவதுங்க, ஜாதி அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஜாதின்றது இருக்கு. ஆனால் இந்தியாவில் இதுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து தன்னோட அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. பேர் புராக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. BURAKU, புராக்கு. இந்த புராக்குன்றவங்க அவங்க ஊரை பொறுத்த அளவுக்கு அன்டச்சபிள்ஸ். அண்ட் இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஒரு ஃபார்ம்ல இருக்கும். ரேசிசம் ஃபார்ம்ல இருக்கும், இல்ல ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்ல இருக்கும். இந்தியால ஜாதி ஆர் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல வந்து இருக்கு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து எழுதுற சமயத்திலே இதை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 1947 எடுத்துப்போம். இப்ப வந்து இது வந்து செகண்ட் இஷ்யூங்க இன்னைக்கு நம்ம பேசுறது. இந்த ஓபிசி லிஸ்ட் அப்படிங்கிறது டைட்டில். சரிங்களா? இதுக்கு ஒரு நல்ல பிரீஃபான ஒரு பேக்ரவுண்ட் வந்து பார்ப்போம். 1947ல இண்டிபெண்டன்ட் ஆகிற சமயத்துல we had several problems. இந்த several problemsல ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வந்து இன்இக்வாலிட்டி. இந்த இன்இக்வாலிட்டி எதால இருக்கு அப்படின்னா, சோஷியல் அண்ட் சோசியோ எக்கனாமிக் காசஸும் இதுல ஒரு காரணம். வேற டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸும் இருக்கு இந்தியால. அப்ப இதை அட்ரஸ் பண்றதுக்காக என்ன பண்ணாங்க, ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், இந்த 3 ஜஸ்டிஸையும் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. இதுதான் பிரியாம்பிள்லையும் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் BR அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை நம்ம இண்டிபெண்டன்ஸ்ல அட்டைன் பண்ணிட்டோம். எப்படின்னா, 21 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். பின்னாடி இது 18 இயர்ஸ் பிளஸ்ஸா மாறினது வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தியோட பீரியட் 1985ல தான் மாறும். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இதுவே இந்த ஜாதிய பாகுபாடுகள் எல்லாம் கடந்து அந்த எல்லா வகையான கம்யூனிட்டிஸையும் கடந்து எல்லாருக்கும் 21 இயர்ஸ் அண்ட் அபோவா இருக்கிறவங்க ஓட்டு போடலாம் அப்படின்றது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை கொடுத்துருச்சு. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a வெரி லாங் டைம் கோல். எப்படின்னா, எக்கனாமிக்கா நீங்க வந்து ஒரு சோசியலிஸ்டிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத அப்பவே டிசைட் பண்ணிட்டாங்க. சரி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் பெரிய சேலஞ்ச். லீகலா நீங்க வந்து அன்டச்சபிலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரியாலிட்டியில அந்த அன்டச்சபிலிட்டின்றது இன்னும் இருக்கு. ஸோ இந்த சோசியலி அண்ட் எஜுகேஷனலி
எக்கனாமிக் கிடையாதுங்க இந்த இடத்துல, எஜுகேஷனலி. இந்த இடத்துல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸஸ், இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இந்த கவர்மெண்ட்டுடைய கடமை. ஏன்னா இந்தியாவுடைய ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து இந்த கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சிரமப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முடிவு செய்யும். கவர்மெண்ட்ல அன்னைக்கு இருந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இதை பத்தி பேசுவாங்க, நிறைய டிபேட்ஸ் பண்ணுவாங்க. எனவே 1950 கான்ஸ்டியூஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில இருக்கிற எல்லா ஜாதியும் எடுத்து நம்பர் போட்டு எழுதுறாங்க. இதுல ஆயிரக்கணக்கான ஜாதி வருது, நிறைய ஜாதிகள் வருது. சரியா? இந்த வந்த எல்லா ஜாதியும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ரெண்டு லிஸ்டா பிரிச்சுட்டாங்க. இப்படி ஒரு லிஸ்ட், இப்படி இன்னொரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷெட்யூல் அப்படின்ற வார்த்தைக்கே நம்ம ஏற்கனவே ஒரு மீனிங் பார்த்திருப்போம். ஷெட்யூல் அப்படின்னாலே லிஸ்ட்னு தான் அர்த்தம், அவ்வளவுதான். ஷெட்யூல் ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஷெட்யூல் அப்படின்னாலே லிஸ்ட்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அட்டவணை, காலம், பட்டியல் அப்படின்னு அர்த்தம். ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூரல்ல தான் எழுதியிருப்பாங்க. இதுலயே நிறைய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இதுல இருக்கும். இதுல வராத எல்லா ஜாதியையும் அதர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். ரெண்டே டிவிஷன் தான் இருந்துச்சு இந்தியாவில். இதை வந்து ஜெனரல் அப்படின்னு ஒரு பேரும் சொல்லி கூப்பிடலாம். இதுக்கு பின்னாடி வந்து சில சோ கால்டு சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபார்வர்டு கேஸ்ட்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னத்துல ஃபார்வர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பாத்தீங்கன்னா மற்ற கேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் இருந்திருக்கு, அதனால இவங்க பேர் ஃபார்வர்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. சரி, இருக்கட்டும். கேஸ்ட் எல்லாமே இப்படி ரெண்டா பிரிக்கப்பட்டுருச்சு. அப்ப பாப்புலேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்றவங்க ஒரு 22% இருக்காங்க. இவங்களோட ஷெட்யூல்டு ட்ரைப்ஸையும் சேர்த்துட்டாங்க. சரிங்களா? ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்றத ஒரு கிளப்பிங்கா வச்சிருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும் 22%. இந்த 22% ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள் அப்படின்றவங்க இப்ப ரிமைனிங் பாருங்க, 22ல இருந்து 23 வச்சுங்களேன். இப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 68% மக்கள் ஒரு இதுல இருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு இது அப்படின்னா, இது வரைக்கும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இதெல்லாம் அப்படியே லைவா எழுத நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களால கோப் அப் பண்ண முடியும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்ல வந்து பாதி இவ்வளவுதான். சரியா? பாதியை நான் டாட்டட் லைன்ல வரைஞ்சிட்டேன். நீங்க இங்க இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து 50. சரியா? இது வந்து 25. இந்த 25ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு 22% இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரிசர்வேஷன் அப்படின்றது வேற ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். அது ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு சமூக நீதிக்கான ஒரு கான்செப்ட். யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டதோ அந்த அநீதி இழைக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சமமான இல்ல கொஞ்சம் அட்வான்டேஜஸான ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணோம். ஆனா இப்ப என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 68% மக்களும் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேம் கேட்டகரியில இல்ல. இதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு 25, இதுல ஒரு 27% இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், அது அடிஷனலான ரிசர்வேஷன் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இது 27ங்கிறது ஆக்சுவல் நம்பர் இல்ல. 27 + 27 இப்படிதான் நீங்க இதை நாம வச்சுக்கணும். இந்தியாவில இருக்கக்கூடிய 54% மக்கள் என்னவா இருக்கிறாங்க? அப்ப இன்னொரு தடவை நான் ஒரு பை சார்ட் போறேன் பாருங்க. இதை நீங்க 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா so 54% of people வந்து they are belonging to certain castes. சில castes-ல இவங்க பிலாங் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா எஸ்சி எஸ்டி அளவுக்கு எஜுகேஷனல் அண்ட் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மறுக்கப்பட்டவங்க இல்லை. பட் அட் த சேம் டைம் அதர் சர்டன் எலிமெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டிஸ் வந்து இருக்காங்க. இந்த அதர் கம்யூனிட்டிஸ் என்ஜாய் பண்ண அளவுக்கு பெனிஃபிட்ஸையும் செய்யல. ஒரு இடைநிலையா சில கஷ்டங்களை இவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப நாங்க வந்து எப்படின்னா எங்களுக்கு ஒரு பேக்வர்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டா நாங்க இருக்கிறோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கு. அதை வந்து எங்களுக்கு சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு பல போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. இது எப்பன்னா இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் ஆன புதுசுலயே இந்த பிரச்சனை வந்து இருந்தது. ஆனால் அது அவ்வளவு பெருசா வெடிக்கல. பட் இந்திரா காந்தியோடைய டயத்துல, அதாவது அவங்களுடைய முதல் ஆட்சி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் 1947ல இருந்து 64 வரைக்கும் நேருடைய ஆட்சி, 64ல இருந்து 66 வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரி, 66ல இருந்து 77 வரைக்கும், அண்ட் தென் 80ல இருந்து 84 வரைக்கும் இந்திரா காந்தியுடைய ஆட்சி. இந்த இடைப்பட்ட 77 to 80ல 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க, மொரார்ஜி தேசாய்
அண்ட் சரண் சிங். இதுக்கப்புறம் அந்த ஹிஸ்டரிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு எங்களை எல்லாரோடையும் சேர்த்து மர்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த 54% மக்கள் பாப்புலேஷன்ல கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு 54, SC/ST ஸ்கோர் 22 அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76% சீட்ஸ் வந்து எல்லாத்துலயும் ரிசர்வ் பண்ற மாதிரி ஒரு ஆயிடும், பாப்புலேஷன் பேஸ்டா செய்யணும் அப்படின்னா. சோ இந்த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி அமைப்பாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அமைப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் சில அட்டெம்ப்ட்ஸ் நடக்குங்க, அதெல்லாம் ஃபெயிலியர், சரியா ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகல, இதெல்லாம் ரைட். இந்த மண்டல் கமிஷன் அப்படின்றது ஃபைனலா எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு பாத்தீங்கன்னா 1979. இது வந்து மொராஜி தேசாய் ஆட்சியில இருந்த சமயம். பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசாய் ஆட்சியில இருக்காரு. இது வந்து ஜனதா தள் கிடையாது, ஜனதா பார்ட்டி ஆட்சியில இருந்த சமயத்துல. இதுல சோசியலி அண்ட் ஆர் ரெண்டுமே வரும். சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு ஆர் சோசியலி ஆர் எஜுகேஷனலி பேக்வர்டு. இந்த சோசியலி ஆர் எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கமிஷனுடைய நோக்கம். பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை எக்ஸாமின் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுல மண்டல்ங்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஒரு எம்பியா இருந்திருப்பார், எம்பி. சரிங்களா? எனவே மண்டல் வந்து என்ன செய்வாருன்னா இதை வந்து எக்ஸாமின் பண்ணுவாரு. நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாருங்க. இதுல வந்து எஜுகேஷனல் பேக்வர்டு, சோஷியல் பேக்வர்ட்னஸ், வயலன்ஸ் எங்க நடந்திருக்கு, இது மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி 1980 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். 1980 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவார். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. I'll give you a minute of time. ஒருவேளை நோட் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா. நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? சரி. 1980 அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த மண்டல் அவர் தன்னுடைய கமிஷன் என்ன யூஸ் பண்றாரு, ஒரு 11 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றாரு. 11 இண்டிகேட்டர்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி அவர் ஒரு சர்வே நடத்தி நிறைய பேர் இடத்துல போய் ரிசர்ச் எல்லாம் பண்றாரு. பண்ணிட்டு இந்தியால 52 முதல் 54% மக்கள், 52ல இருந்து 54% மக்கள் இவங்களுக்கு இந்த சோசியல் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையுமே நீங்க என்ன சொல்லணும்னா அதர், இப்ப வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு அடுத்த கேட்டகரி ரெண்டே கேட்டகரி தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதர் காஸ்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த அதர் காஸ்ட் வந்து ரெண்டா பொலந்து அதர் காஸ்ட்ஸ் அண்ட் அதர் காஸ்ட்ஸ். இதுல இந்த அதர் காஸ்டே ரெண்டா பொலந்து பேக்வர்ட் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதர் பேக்வர்ட் காஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிசி அப்படின்ற ஒரு புது கேட்டகரியை கொண்டு வந்து இது பண்ணுவார். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு கம்யூனிட்டிஸ், காஸ்ட்ஸ் கிடையாதுங்க, புரிஞ்சுங்க. கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா SC/STs அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி, ஓபிசி அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி, ஓபிசிஸ், தென் ஓசிஸ் அப்படின்றது அடுத்த கம்யூனிட்டி. இது எப்படின்னா மண்டல் கமிஷன்ன்றது ஒரு கமிஷன், பார்லிமெண்டால் அமைக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டருடைய இதுல அந்த ஆட்சியோட இது அமைக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான். அவங்க சொல்லிட்டா உடனே எல்லாம் நடந்துருமா அப்படின்னா இல்ல. இந்த கமிஷனோட வேலை சஜஷன்ஸ் கொடுக்கறதோட முடிஞ்சு போச்சு. பட் இந்த கமிஷன் என்ன சொல்லிருக்குன்னா 52% ரிசர்வேஷன் இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் 22% ஆஃப் ஓபிசி இது SC/ST ரிசர்வேஷனோட சேர்க்கும் பொழுது இது 76% வரைக்கும் வந்துருது. 74ல இருந்து 76% வரைக்கும் வருது. இது வந்து ஒரு ஃபீசிபிள் கிடையாது. எல்லாத்தையும் எல்லா ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது 27% இவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும். எதுல தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், தட் இஸ் இந்த மாதிரி வேலையில ரிசர்வேஷன் தரணும் அப்படின்னு. எஜுகேஷன் ரிசர்வேஷனை பத்தி நானும் பேசவே இல்லைங்க, கவர்மெண்ட் ஜாப்ஸை பத்தி மட்டும் தான் இப்போதைக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ 27% வேணும். அப்ப SC/STs அவங்களுக்கு இருக்கக்கூடிய 22%, இந்த ஓபிசிக்கு இவங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்கிற 27% பார்க்கும்பொழுது
49% ஜாப்ஸ் வந்து ரிசர்வ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் ஏதோ ஒரு கம்பெனில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிபிகேஷன் போடுது ஆபீசர்ஸ்க்கு அப்படின்னா, அதுல 100 வேகன்சி இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னா 22 வேகன்சி SC/ST கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு மட்டும், 49 வேகன்சி 27 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் காஸ்ட்ஸ்க்கும் இருக்கும். ரிமைனிங் 51 வேகன்சியை மெரிட் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்களேன், 100 சேர் இருக்கு, இங்க 100 சேர் இருக்கு. அப்ப என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். இந்த 200 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நல்லா பாத்துக்கோங்க, இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த 200 பேரை பொறுத்த அளவுக்கு 200 பேரும் வந்து மார்க்கோட டிசெண்டிங் ஆர்டர்ல ஹையஸ்ட் மார்க்ல இருக்கிறவர் நம்பர் 1ஆவும், லீஸ்ட் மார்க் இருக்கிறவர் நம்பர் 200. 200 கேண்டிடேட்ஸ் தானே இருக்காங்க, 200வது ஆளாவும் வச்சிருப்பாங்க. இதுல SC கேண்டிடேட்ஸ் யாரு, ST கேண்டிடேட்ஸ் யாருன்னு முதல்ல அவங்க நேம சர்க்கிள் பண்ணுவாங்க. இதுல வரக்கூடிய டாப் 22 SC/ST கேண்டிடேட்ஸை வச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேம்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய OBCல இருக்கக்கூடிய டாப் 27 பேரை வந்து வச்சு இதுல ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ 49 சீட்டு ஆல்ரெடி ஃபில் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா 51 சீட்டு. இந்த 51 சீட்டை அப்படியே இந்த நேம்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு எந்த கேஸ்ட்ல இருந்து அவங்க வந்திருந்தாலும் சரி அவங்கள ரிமைனிங்கா ஃபில் பண்ணிடுவாங்க. இப்படிதான் ரிசர்வ்டு சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆகும். 100 சீட்டா இருந்தா இப்படி, 1000 சீட்னா வேற மாதிரி, 500 சீட்னா வேற மாதிரி, 5 சீட்னா வேற மாதிரி. ஸோ எத்தனை சீட்டா இருந்தாலும் இந்த பர்சன்டேஜ் பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு இந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும். அதான் மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து சொல்லிருக்கு. சரி, இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1983ல இந்த ரிப்போர்ட் வந்து கரெக்டா ஃபைனலைஸ் ஆகி சப்மிட் ஆயிடும். 1980லேயே அவங்க தன்னோட வேலையை ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க. 83லேயே ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. இது கலையரசன், உங்க கொஸ்டின் புரியல, அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறீங்களா? சரி, இப்ப அந்த 51% சொன்னீங்க சார். ஆமாமா, அந்த 51ங்கிறதுல எல்லா கேட்டகரிஸும் வருவாங்க. SCs, STs, OBC அண்ட் அதர் கேஸ்ட். இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஓபன் காம்படிஷன்ங்கிறது இந்த 51 சீட். இந்த மொதல் 49 சீட்ல 22 சீட் SC/STஸ்க்கு மட்டும், அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 27 சீட் வந்து OBCஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் 50வது சீட்ல இருந்து 100வது சீட் வரைக்கும் இருக்கக்கூடிய 51 சீட்ஸ்ல ஓபனா இருக்கும் காம்படிஷன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப SC/STல 2வது பொசிஷன் யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ரிசர்வேஷன் பேசிஸ்ல அவருக்கு அந்த சீட் வரும். அப்ப அவர் என்ன செய்யலாம்னா, எனக்கு என்னோட ரிசர்வேஷன் பெனிஃபிட்டே வேணாம், நான் வந்து ஓப்பன்ல கம்பீட் பண்றேன்னு சொன்னாருன்னா, ஓப்பன்ல இவர் தான் டாப்பரா இருப்பார், இல்ல 3rd 4thல இருப்பார். அப்ப இன்னொரு ரிசர்வ்டு கேண்டிடேட் யாராவது ஒருத்தருக்கு கம்மியான மார்க் இருந்தாலும் அவங்க வந்துருவாங்க. புரியுதுங்களா? ரைட். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு மட்டும் அவர் இப்படி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. இன்னும் இதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். சரி, இது இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதை வந்து 1983ல ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவாருங்க, இந்திரா காந்தி உயிரோட இருந்த சமயம். ஆக்சுவலி இது ஃபார்ம் ஆனது மொரார்ஜி தேசாய் தலைமையில இருந்த ஆட்சியில. அவர் ரிப்போர்ட் எல்லாம் வந்து இதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் ஆரம்பிச்சது 80ல, வேலை முடிஞ்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்றது 83ல. சரிங்களா? ஆனால் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாங்க. அவருடைய இது வந்து அப்படியே இருந்திருக்கும். இப்ப பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவை எடுத்து பாருங்க. 1979ல மொரார்ஜி தேசாயோடைய ஆட்சி. 1980லயே பாத்தீங்க அப்படின்னா சரண் சிங்கோட பிரீஃபான ஒரு கவர்மெண்ட். அதே 1980ல IG3 இந்திரா காந்தியுடைய 3rd கவர்மெண்ட். 1984ல அவங்க அசாசினேட் ஆயிடுவாங்க, ராஜீவ் காந்தியுடைய கவர்மெண்ட். 1989ல VP சிங் கவர்மெண்ட். 1989ல இருந்து 1991 வரைக்கும் இந்த 2 வருஷத்திலேயே 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதான் இதுலதான் VP சிங்கும் இருப்பாரு, இவரும் இருப்பாரு. சாரி, ஒன் செகண்ட். இதுதான் VP சிங்கும் இருப்பாரு, சந்திரசேகரும் இருப்பாரு. இவங்க 2 பேரோட கவர்மெண்ட்டும் கொஞ்சம் டிரான்சியன்டா டெம்பரரியா இருந்த கவர்மெண்ட் தான்.
1991 தான் நரசிம்மராவுடைய கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இவங்கெல்லாம் பிஎம்ஸ், கன்சிக்யூட்டிவான பிஎம்ஸ் ஆஃப் இந்தியா. கரெக்டா? சோ 83, அதாவது இந்த சமயத்திலே இந்திரா காந்தி உயிரோட இருந்த சமயத்திலேயே இங்க மண்டல் கமிஷன் ஃபார்ம்டு, இங்க சப்மிட்டட், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு இந்த விபி சிங் கவர்மெண்ட் முடிவு பண்ணும். ஆனா பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா 1990ல என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய ப்ரொடெஸ்ட் நடக்கும். இந்தியா ஃபுல்லா ப்ரொடெஸ்ட். ஓபிசிஸ்ன்ற ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்க வந்து இது பண்றீங்க, இதுல வந்து பாதிக்கப்பட்ட எல்லா ஜாதியினருக்கும் நீதி கிடைக்கணும், அந்த நீதியை வந்து நீங்க கிடைக்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரே பெரிய நாடு ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் நடக்கும். இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுவோம் கான்ஸ்டியூஷன்ல? ஆர்டிகல் 15 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். நீங்க கான்ஸ்டியூஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்னு தெரியல. இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதுல ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரைட் அகெயின்ஸ்ட் ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். இது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், RRCSP அப்படிங்கிற இதுல மட்டும் ஒன்லி யூசிங் தீஸ் கிரைட்டீரியா நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஆனா இது வந்து ரிசர்வேஷன்ங்கிறது கம்ப்ளீட்லி கேஸ்ட் பேஸ்டு. அப்ப இது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா அப்படின்னு வரும்பொழுது அதே ஆர்டிகல் 15ல கிளாஸ் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, நத்திங் இன் திஸ் ஆர்டிகல், அதாவது இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியலி அண்ட் ஆர் எஜுகேஷனலி பேக்வர்டு கேட்டகரிஸ் அப்படின்னு கவர்மெண்ட் எதெல்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுதோ அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கோ இல்ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கோ நீங்க என்ன செய்யலாம்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்ட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரபிளான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத அதே கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருக்கு. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குங்க. இப்ப இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இதை வந்து 1990ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்த சமயத்திலேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான நோக்கத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான எல்லா இண்டிகேஷன்ஸும் தெரியும். ஆனால் இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அது வேற ஒண்ணு இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, விபி சிங் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. 1990ல இதை பேசியிருப்பாரு. ஏன்னா அப்பதான் அவருடைய கவர்மெண்ட் ஃபாலோ ஆக போகுது. இந்த 1989ல இருந்து 91 வரைக்கும் இருக்கக்கூடிய விபி சிங் அண்ட் சந்திரசேகர் கவர்மெண்ட்ல 1990ல இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்ச உடனே இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்படின்னா 27% ரிசர்வேஷன் நாங்க வந்து யாருக்கு தரோம், ஓபிசிஸ்க்கு தரோம். அவங்க பாப்புலேஷன் 52ல இருந்து 54% வரைக்கும் இருக்கு. ஓபிசி அந்த கமிஷனோட மண்டல் கமிஷனோட ஃபைனல் ரிப்போர்ட்ல 52% சொல்லியிருப்பாங்க ஓபிசி பாப்புலேஷன் இன் திஸ் கண்ட்ரி. அதை 27% நாங்க தரோம், 27% ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருப்பாங்க. இதை ஓபிசின்னு சொல்ல மாட்டாங்க, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸா இருக்கிறவங்கள ஓபிசின்னு நாங்க கிளாஸிஃபை பண்ணிருக்கோம். அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 27% தரோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்வாங்க. உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, இதை வந்து ஒரு கேஸ் ஆயிடும். இந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான கேஸுங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இது ஞாபகம் இருக்கணும். இந்திரா சானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு இது. இவங்க 3 ரீசனை சொல்லி இந்த கேஸை வந்து சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது 3 மேட்டர் சொல்லி இதை வந்து இது பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு. அதாவது இப்படி ரிசர்வேஷனை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்களே, இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவில எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அந்த ஈக்குவாலிட்டியை வந்து அகெயின்ஸ்டா இருக்கு, எகெயின்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒரு ஸ்டாண்டு. ரெண்டாவது, நீங்க ஒரு கேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேக்வர்ட் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் அ ரிலையபிள் இண்டிகேட்டர். கேஸ்ட்ங்கிறது மட்டுமே ஒரு ரிலையபிள் இண்டிகேட்டரா இருக்க முடியாது அப்படின்றது ரெண்டாவது இது. மூணாவது, இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் உடைய எஃபிஷியன்சில இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா குவாலிஃபைடா இருக்கிறவங்களுக்கு பதிலாக ஜாதி வாரியா நீங்க கொடுக்குறீங்க, அது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்ற பேர்ல இவங்க இந்த பாயிண்ட்ஸை முன்மொழிஞ்சு அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸ் போட்ட உடனே என்ன ஆயிடும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் உடனே இதை என்ன செஞ்சிடும், 1990லயே ஸ்டே பண்ணிடும். ஸ்டே அப்படின்னா இந்த கவர்மெண்டோட ஆர்டர், கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் ஆட்சி மாறிடுச்சு. சந்திரசேகர் வந்துட்டாரு, அப்புறம் நரசிம்மராவும் வந்துட்டாரு. ஆனா இதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?
அதாவது எங்க கேஸோட இந்த கேஸோட ஜட்மெண்ட்டை நாங்க தர்ற வரைக்கும் இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, ஓபிசிக்கான ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த இந்திரா சாணி கேஸ் வந்த உடனே. இது வரைக்கும் நீங்க எல்லாரும் கிளியரா நோட் பண்ணிட்டீங்களா? நான் திருப்பி உங்களுக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்றேன், நோட் பண்ணிட்டீங்களா? என்னங்க ரெஸ்பான்ஸே காணோம். தேர்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ரிசர்வேஷன் ஏற்கனவே 22% கொடுத்துட்டீங்க எஸ்சி/எஸ்டிஸ்க்கு. மறுபடியும் இந்த எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வேலைக்குன்னு சொல்லி கம்பீட் பண்ண போறான் இல்லையா, அவனுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் சொன்னாங்க இந்த இந்திரா சாணி கேஸ்ல கேஸ் போட்டவங்க. ரெண்டாவது, கேஸ்ட் வந்து இட்ஸ் நாட் ரிலேபிள் இண்டிகேட்டர், அது ஒரு சரியான இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து வேற ஏதாவது கிரைடீரியா வச்சுட்டு நீங்க செய்யணும், கேஸ்ட் அலோன் நீங்க வந்து இண்டிகேட்டரா வச்சுட்டு வேலை செய்யக்கூடாது, அது தப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது ஒண்ணும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல தானே இதை பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் பேர் என்னங்க? பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸ்டேட் பேங்க் அப்படின்றது ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பொது ஆர்கனைசேஷன் இல்லையா? அப்ப இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் உடைய எஃபிஷியன்சி அப்படின்றது ரொம்ப சிவியரா அதால பாதிக்கப்படும். இதுல வந்து கேஸ்ட் பேஸ்டா தரும்போது கம்மியான கட் ஆஃப் மார்க் எடுத்தவங்க எக்ஸாம்ல இல்ல கம்மியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க கூட வருவாங்க, அப்படி வந்தாங்கன்னா எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? ரைட், எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ரைட்டுங்க. இப்பதான் என்ன நடக்கும் அப்படின்னா, நரசிம்மராவுடைய கவர்மெண்ட் அப்ப இதை அப்ப கவர்மெண்ட் மாறி போச்சு, நரசிம்மராவ் தான் இருக்காரு, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னா, நவம்பர் 1992, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னும் பாபர் மசூதி இடிப்பு வந்து நடக்கல, அது அடுத்த மாசம் தான் நடக்க போகுது, 6ஆம் தேதி டிசம்பர் தான் நடக்க போகுது. இந்த ஜட்மெண்ட் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 20 நாள்ல இது நடந்துரும். அதுதான் இங்க ட்விஸ்ட். 20 நாள்னா அப்ப மைனஸ் பண்ணிக்கோங்களேன், இது வந்து 16ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ வரும். நான் அப்படிதான் அதை ஞாபகம் வச்சிருக்கிறேன். ரைட், சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த இந்திரா சாணியுடைய இந்த 3 இது சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்றது ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்றாங்க. ரெண்டாவது, கேஸ்ட் நாட் ரிலேபிள் இண்டிகேட்டர், கேஸ்ட்ங்கிறது ஒரு ரிலேபிளான இண்டிகேட்டர் கிடையாது பேக்வர்ட்னஸ்க்கு அப்படின்றது எஃபிஷியன்சியை பத்தி இருக்கிறது 3வது பாயிண்ட். அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது 3த்தையும் கேட்டுட்டு இல்ல கேஸ்ட் இஸ் அ ரிலேபிள் இண்டிகேட்டர், ஏன்னா கேஸ்ட் பேஸ்டா தான் இங்க வயலன்ஸ் நடந்திருக்கே தவிர இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸை பேஸ் பண்ணி ஒரு வயலன்ஸோ இல்லைன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மறுக்கப்பட்டதோ வந்து நடக்கல, கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு, அதனால கேஸ்ட் இஸ் அ ரிலேபிள் இண்டிகேட்டர்ங்கிற மாதிரி 1992 சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய வேர்டிக்ட்ல சொல்லியிருக்கும். இதை சொன்ன உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து அப்ப 1979 ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கமிஷன் 83 தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது. 89-90 இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க. கோர்ட் இதை ஸ்டே பண்ணிடுச்சு இந்த ஆர்டரை. அப்புறம் 92 தான் கோர்ட் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆர்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அப்ப இதை ஃபார்ம் பண்ணது ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட், ஃபார்ம் பண்ணது ஒரு ஜனதா கவர்மெண்ட்ல, அதாவது நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, ரிப்போர்ட் சப்மிட் ஆனது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை பாஸ் பண்ணது ஒரு நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, ஸ்டே வாங்கினது அதே நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொன்னது ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதும் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இதுல பல பிரச்சனைகள் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நேஷனல் அதாவது மண்டல் கமிஷன் வந்து அந்த சர்வேஸ் எல்லாம் சரியா எடுக்கல, இதை எஸ்டிமேட் பண்ண லாஜிக் தப்பு, அப்படி இப்படின்னு அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து நம்ம விட்டுருவோம், சரியா? அதெல்லாம் நீங்க வந்து பாலிட்டிலயோ இதுலயோ படிச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமா வேற ஒரு பிரச்சனையும் வரும். இதே இந்திரா சாணி கேஸ்லயே வந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றது, என்னென்ன செய்யக்கூடாதுன்றதையும் பத்தி பேசியிருப்பாங்க. என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது எந்த இடத்துலயுமே 50% ஆண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுல இதுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இது இந்த இந்திரா சாணி கேஸ்லயும் வரும், இதுக்கு பின்னாடியும் 2-3 கேசஸ் வந்து வருங்க, அதெல்லாம் பத்தி நான் பின்னாடி பேசுறேன். பட் அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த இந்திரா சாணி கேஸ்லயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, கோட்டா சீலிங் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கோட்டா சீலிங் அப்படின்னா மொத்தம் 100 ஜாப் இருக்கு. இந்த 100 ஜாப் வந்து இந்த 100 இதுக்குள்ள போட்டுக்கோங்க. இதுல இதுதான் 50% அப்படின்னா
நல்லா பாருங்க, இந்த 50%ல 49 ஜாப்ஸை மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம்னா ரிசர்வ் பண்ணலாம். அதுவும் 22% ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் டிசைட் பண்ணிட்டீங்க, 27% ஃபார் ஓபிசிஸ் டிசைட் பண்ணிட்டீங்க. ஃபைன். இந்த ரிமைனிங் 51% ஆஃப் ஜாப்ஸ்ன்றது ஓப்பனா தான் இருக்கணும், இந்த இடத்துல மெரிட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும். அன்லெஸ் இதுல வந்து இன்னொன்னு சொல்லியிருக்கோங்க, இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட். என்னன்னா, இதை வந்து இந்த ஓபிசிஸ்க்கு நேரடியா கேஸ்ட் வந்து நாட் ரிலேபிள் இண்டிகேட்டர்னு சொன்னதை அது நெகேட் பண்ணிடுச்சு. கேஸ்ட் இஸ் ரிலேபிள் இண்டிகேட்டர்னு சொல்லிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா கிரீமி லேயர் அப்படின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கிரீமி லேயர் அப்படின்னா, இந்த கேஸ்ட் சேர்ந்தவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, இன்கம் வைஸ் வந்து கொஞ்சம் மேல போனவங்க எல்லாரும் கிரீம் மாதிரி, கேக்ல இருக்கக்கூடிய கிரீம் மாதிரி. அப்ப இந்த கிரீமி லேயருக்கு வந்து ஓபிசிங்கிற கேஸ்ட் ஸ்டேட்டஸ் வேணா இருக்கலாமே தவிர, இந்த கேஸ்ட்ல இருந்தாலும் அவங்க என்ன ஆயிட்டாங்க, பேக்வேர்டா இல்லாம இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க, அவங்களுடைய இன்கம், எக்கனாமிக் இன்கம், ஜாப் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வச்சிருக்காங்களா, லேண்டை ப்ரொசஸ் பண்றாங்களா, இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களாங்கிறத கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். பண்ணிட்டு அவங்கள கிரீமி லேயர்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணிடணும். கிரீமி லேயரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வகையான ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸும் தரக்கூடாது, அவங்களையும் ஓப்பன் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். நான் கிரீமி லேயர் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸும் உண்டு அப்படின்னு கோர்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கோர்ட் என்ன பண்ணிருக்கோம், எந்த இடத்துலயுமே 50% சீலிங்க தாண்டாதீங்க, 50% தாண்டக்கூடாது, 50%ஓ இல்ல அதுக்கு மேலேயோ ரிசர்வேஷன்ஸ் போகக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி என்னது இந்த இம்ப்ரூவ்டு கிரீமி லேயரா இருக்கிறவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை தரக்கூடாது அப்படின்ட்டு பேசியிருப்பாங்க. பட் அகைன் இதுல வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை வேற வந்திருக்குங்க. என்னன்னா, சி இது இப்ப இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இது யூனியன் கவர்மெண்ட்டுக்கான இது. இதையே ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கோம், நாங்களும் எங்களுடைய ஸ்டேட்ஸ்ல, எங்க ஸ்டேட்ஸ்ல வந்து அதர் பேக்வர்டு கேஸ்ட்ங்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதாவது இப்ப கர்நாடகால மைனார், அதாவது கர்நாடகால ஒரு சப்ரஸ்டா இருக்கக்கூடிய ஒரே கேஸ்ட், அதே ஆளுங்க கேரளாலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ பாத்தீங்கன்னா அந்த பேக்வர்ட் கேஸ்டா இருக்க மாட்டாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. இப்ப ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து இந்த பேக்வர்ட்னஸ் அப்படிங்கிறதும் மாறுபடுது. ஆல் இந்தியால பார்க்கும்போது நீங்க பேக்வர்டு, பட் இந்த ஸ்டேட்ல நீங்க வந்து பேக்வர்ட்லாம் கிடையாது. இப்படி ஸ்டேட் வைஸ் டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால ஸ்டேட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா தங்களுடைய ஓன் ஓபிசி லிஸ்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ள எழுதிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5 4 3 2 and 1. தமிழக அரசு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த எஸ்சி எஸ்டி, ஓபிசி அண்ட் ஜெனரல் ஆர் ஓபன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 3 கேட்டகரியில ஓபிசியை 2ஆ பிரிச்சிருக்கும். பிசி பேக்வர்ட் கேஸ்ட், எம்பிசி அப்படின்றது மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட். இதுலயே இன்னும் கொஞ்சம் பழங்குடியினர், அருந்ததியினர்னு சொல்லி இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? இங்கேயுமே சில டிவிஷன்ஸ் இருக்கும், ஜெனரல் அப்படியே தான் இருக்கும். இதுல வந்து ஒரு பெரிய ரிசர்வேஷனுக்கான ஒரு ட்விஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் தாங்க நடக்கும். இதுக்கு வந்து நம்ம 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் நுழைச்சு வச்சிருப்போம். அந்த 9th ஷெட்யூலோட நேச்சர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டியில சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, இந்தியா ஃபுல்லா இந்த 50% கேப்பை யாரும் தாண்ட வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு, இந்திரா சாணி ஜட்மெண்ட்ல 50%க்கு மேல இதையும் ரிசர்வ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு, unless the circumstances very exceptional அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை தவிர இந்த 50% ரிசர்வேஷன் அப்படிங்கறத தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவிர இந்த கிரீமி லேயருக்கு பாத்தீங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, இப்ப வந்து இந்த கிரீமி லேயரை வந்து உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு இல்லையா? ஸோ 1993ல இருந்தே கிரீமி லேயர்னு ஒரு இதை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கு, உங்களோட உங்க குடும்பத்தோட வருமானமும் இருந்தது அப்படின்னா நீங்க உங்க பேர் கிரீமி லேயர், உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. பின்னாடி 2004ல என்ன செஞ்சிருப்பாங்க, இதை 2.5 லட்சமா உயர்த்திருப்பாங்க. 250,000 2 லட்சமா உயர்த்திருப்பாங்க. உங்க ஆண்டு வருமானம் உங்களுக்கு 2 லட்சம் இருந்தது அப்படின்னா. இது இப்ப கடைசியில வந்து 2015ல எங்க வந்து இது 2-3 தடவை நடுவில் ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. 2015ல வந்து இந்த அரசாங்கம் வந்தது இதை 8 லட்சம்னு மாத்திருப்பாங்க. 8 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னான்ட்டு. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட் இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றது போது சேர்த்தே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு 10% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேஸ்ட், இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம், இதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காது. ஓபிசி ரிசர்வேஷன்ங்கிறது வேலிடு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தான் 2019ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் அதர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு 10% சீட்டை ஒதுக்கியிருப்பாங்க. இதுதான் ட்விஸ்ட். நல்லா பாருங்க,
22% ஃபார் SC/STங்கிறது ஏற்கனவே பண்ணியாச்சு. 27% ஃபார் OBCs அப்படின்றதையும் ஏற்கனவே பண்ணியாச்சு. இந்த பை சார்ட்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. 22ன்றதே உங்களுக்கு வந்து இது வந்து 25%ங்க. ஒரு பாதி ஒன் குவார்டர்ங்கிறது 25 இல்லையா? 25ல கொஞ்சோண்டு குறைச்சிங்கன்னா 22% ஃபார் SC/STs. இதுல இன்டர்னல் ரிசர்வேஷன்ங்கிறது வேற, அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். 50ல 1% குறைச்சிக்கிட்டீங்கன்னா 49. அப்ப இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 27%ங்கிறது OBCஸ்க்குன்னு கொடுத்தாச்சு. இப்ப இதுலயே 49% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 2019ல இன்னொரு ஒரு 10% ரிசர்வேஷன் அப்படி ஓபன் பண்ணிட்டாங்க. ஓபன் பண்ணிட்டு இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அதர்ஸ்ல 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கிறவங்களுக்கு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 59% இதுலயே போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 41% தான். 41% சீட்ஸ் தான் ஓப்பன்ல இருக்கும். இந்த ஓப்பன் சீட்ஸுக்குமே இப்ப பல ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இங்கே கேட்கலாம், சார் சுப்ரீம் கோர்ட் தான் 50%க்கு மேல போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே சார் இந்திரா சாணி கேஸ்ல, அப்புறம் எப்படி இந்த கவர்மெண்ட் 2019ல இதை பாஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இதை எதிர்த்தே இப்ப கேசஸ் இருக்கு. இந்த 2019ல 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, இதை எதிர்த்தே இப்ப கேசஸ் இருக்கு. எப்படி வந்து அன்னைக்கு நரசிம்மராவ் கவர்மெண்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களோ, அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிச்சோ, அதே மாதிரி இப்ப இதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும் அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து யூனியன் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி உட்பட எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே பேங்க் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இப்ப தனியா ஒரு கட் ஆஃப் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அப்ப இப்ப ஓப்பன் கேட்டகரியில இருக்கிறவனுக்கு அப்ப என்ன இருக்குன்ற ப்ராப்ளம் வந்து இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ரைட். இதை பத்தி இன்னொரு கொஞ்ச நேரத்தை கழிச்சு பேசுவோம். இதுல தமிழ்நாடு வந்து ஒரு எக்ஸெப்ஷன். தமிழ்நாடுடைய ரிசர்வேஷன் ஸ்டோரி அப்படின்றது ஒரு ரொம்ப டீடைல்டான, எப்படி சொல்றது, ஒரு இந்தியாவுக்கே ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லாமலேயே 69%. இது வந்து 1927லயே ஆரம்பிச்சிருச்சு. பெரியார் இருந்த சமயத்திலேயே வந்து இந்த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. 1950ல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கான்ஸ்டியூஷன் வந்த ஃப்ரெஷ்ஷா பிரச்சனையை கொண்டு போய் நீட்டினது நம்ம தான். சம்பாக்கம், இதெல்லாம் நோட் பண்ணுங்க நீங்க. சம்பாக்கம் துரைராஜன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதான் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஆரம்பிச்சிருக்கும், வர்சஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி, பின்னாடி கவர்மெண்ட்டும் வந்திருக்கும் வச்சுங்களேன். சம்பாக்கம் துரைராஜன் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடக்கும். என்னன்னா அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய அரசு ரிசர்வேஷன் சம்பந்தமா, அதாவது மாதிரி கேஸ்ட் ரிலேட்டடா ஒரு இது போட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதை எதிர்த்து போட்டிருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, எஸ் அது கரெக்ட் தான், இந்த கவர்மெண்ட் வந்து என்ன செய்யக்கூடாது, ரிசர்வேஷன் அப்படின்ற பேர்ல கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும். இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட் சொன்னது கரெக்ட்னு சொல்லிடும். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்போம். கான்ஸ்டியூஷனே ஃபர்ஸ்ட் டைம் அமெண்ட் பண்ணிடுவார் நேரு. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன ஆயிடும் அப்படின்னா 9th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த 9th ஷெட்யூல்ல நம்ம ஏதாவது ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அதை வந்து ஜுடிஷியரி ரிவ்யூவே பண்ண முடியாது, கோர்ட் என்ன செய்யக்கூடாது, இதுல இன்டர்ஃபியரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரோட அதை கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பேசிக் பிரின்சிபல். ஜுடிஷியரி என்ன செய்யலாம், எதை வேணா ரிவ்யூ பண்ணலாம். இது சரியில்லை, இது தப்பு, இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை ஜுடிஷியரிக்கு உண்டு. ஆனா ஜுடிஷியரி ரிவ்யூ பண்ண கூடாதுன்றதுக்காக கான்ஸ்டியூஷன் வந்த புதுசுலயே அதை எழுதின கும்பல் தான் யாரு 1950ல இருந்தாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி தானே இவங்க எல்லாம். இவங்களே முதல் தடவை என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி இந்த 9th ஷெட்யூல் அப்படின்ற ஷெட்யூல்ல எதனாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட், ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல எந்த கோர்ட்டுமே கேள்வி கேட்க முடியாதுன்னு பண்ணிருப்பாங்க. அதுல கொண்டு வந்து முதல்ல நுழைச்சது நம்மளதான். ரிசர்வேஷன்ங்கிறது அக்செப்டபிள் தான் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு தான் அதை முதல்ல செஞ்சிருக்கும். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, என்னங்க நோட் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் ரெஸ்பான்ஸ் வரலையே, சீக்கிரமா நோட் பண்ணுங்க. ரைட், லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1950லயே என்ன ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ உடனே கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணிட்டாங்க. ரைட். அப்ப 1951ல 25% சீட்ஸா அலாட் பண்ணிருப்பாங்க. இந்தியா ஃபுல்லா 22 இருந்தாலும் இங்க வந்து 25. இது இவங்க எல்லாருக்கும் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். சரிங்களா? இப்ப என்ன நடக்குது, 1970ங்க
70 வந்து அங்க இந்திரா காந்தி ஆட்சியில இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன், பேக்வர்ட், அதாவது மண்டல் கமிஷன் இன்னும் ஒரு 9 வருஷம் கழிச்சு தான் ஃபார்மே ஆக போகுது. ஆனா தமிழ்நாட்டுல இந்த கமிஷன்ன்றது எப்பயே வந்துருச்சு. பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படின்றது திரு ஏஎன் சட்டநாதன் அப்படின்னு ஒருத்தர் இதை லீட் பண்ணியிருப்பார். சட்டநாதன் கமிட்டி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கமிட்டி இது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் டாக்டர் கருணாநிதி. கலைஞருடைய முதல் கவர்மெண்ட்லயே, அதாவது அவருடைய அரசுலயே பாத்தீங்கன்னா இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பேக்வர்ட் கிளாஸ்ல கிரீமி லேயர் அப்படின்றத அவங்களே முதல்ல இது பண்ணிருப்பாங்க. இந்த கிரீமி லேயர்ங்கிறத அவங்களே முதல்ல ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சட்நாதன் கமிட்டி என்ன பண்ணிருக்கோம், அதை ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். பண்ணிட்டு இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாத்தையும் ரெண்டா பிரிங்க. பேக்வர்ட் கிளாஸஸ் பிசின்னு வச்சிருக்கிறது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு என்னதுங்க, எஸ்சி எஸ்டி அதர்ஸ், இவ்வளவுதான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு, எஸ்சி எஸ்டிஸ், பிசிஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு இருந்தது. இந்த சட்நாதன் கமிட்டிங்கிறது இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் எக்ஸாமின் பண்றதுக்கு தான் பண்ணிருக்கு. பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிறது நம்ம இந்தியாவில இருந்து யூனிக்கா எப்ப கிரியேட் பண்ணோம், இப்பயே பண்ணிட்டோம். இதோட சேர்த்து எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருந்துச்சு, அதனால புரிஞ்சுங்க, அது அப்பவே இருந்துச்சு. இதுக்கு வந்து ஆனா அப்ப 22% கிடையாது, 17% இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அதை பத்தி பின்னாடி பேசுறேன் ஒரு நிமிஷத்துல, சரிங்களா. எஸ்சி எஸ்டி தனியா இருந்தது, பேக்வர்டுக்கும் தனியா நம்ம எப்பயே கிரியேட் பண்ணிட்டோம், 1951லயே கிரியேட் பண்ணிட்டோம், சரியா. பர்சன்டேஜ் தான் பின்னாடி ஏத்திருப்போம், அதை பத்தி இப்ப பேசுவோம். அப்ப எஸ்சி எஸ்டிஸ்க்குன்னு ஒரு ரிசர்வேஷன், பிசிஸ்க்குன்னு ஒரு ரிசர்வேஷன், அதர்ஸ்க்கு இருந்துச்சு. அப்ப இந்தியாவில வந்து எஸ்சி எஸ்டி அதர்ஸ் ரெண்டு தான். ஆனா ஸ்டேட் லெவல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இப்படி ஒரு விஷயம் 51ல இருந்து, கான்ஸ்டிடியூஷன் அந்த ஃப்ரெஷ் டயத்துல இருந்து இருந்தது. சட்நாதன் கமிட்டி என்ன சொல்றது, பிசிலேயே கிரீமி லேயர் அப்படின்ற பீப்புள், அதாவது நல்லா ஏர்ன் பண்ற பீப்புள் இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனால பிசியை ரெண்டா பிரிங்க, பிசி அண்ட் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்னு பிரிங்க அப்படின்னு சொல்லி இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிடுது அப்படின்னா, 16% எம்பிசிஸ்க்கும் 17% பிசிஸ்க்கும் கொடுத்துருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் புரியுதா? 16% எம்பிசிஸ்க்கும் 17% பிசிக்கும் கொடுத்துருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இன் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஹிஸ்டரி. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இது சம்பந்தமா இப்பதான் யோசிக்கவே செய்யுது. இவங்களுக்கு எல்லாம் ரிசர்வேஷன்றது தரணுமா, என்ன செய்யணும் அப்படிங்கறது யோசிச்சுட்டு இருக்கு. தமிழ்நாடு ஏற்கனவே இந்த பாலிசியை கான்ஸ்டிடியூஷன் வந்த ஃப்ரெஷ் டயத்திலேயே இம்ப்ளிமெண்டே பண்ணிடுச்சு. இதுக்காக கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்கவும் செஞ்சிருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ரைட், ஓகே. இதுல வந்து 16% எம்பிசிஸ்க்கும் 17% பிசிஸ்க்கும் கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, (1971) சட்டநாதன் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு பின்னாடி பிசிஸ்க்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிசியை 25%ல இருந்து 31%க்கு மாத்திரம் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்பாங்க. இந்த பிசின்றது என்னது, இங்கே இருக்கு பாருங்க. இந்த பிசியை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேங்க, திருப்பி தமிழ்நாடு ரிசர்வேஷனை பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சொல்றேன், கடைசியா சமரைஸ் பண்ற மாதிரி சொல்றேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. பிசிஸ்க்கான கேட்டகரியை 25ல இருந்து 31 அப்படி சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட், ஏன்னா இப்ப இதை தானே இன்டர்னலா பிரிக்க போறாங்க. இதான் 17% ஃபார் பிசிஸ் அண்ட் 16% ஃபார் எம்பிசிஸ்ன்னு பிரிச்சுட்டாங்க. பிசிக்கான 25% கேட்டகரியை 31 மாத்தி 17 பிசி 16 எம்பிசின்னு பிரிச்சுட்டாங்க. எஸ்சி எஸ்டிஸ்க்கான ரிசர்வேஷனை 16% இருந்தது நாடு ஃபுல்லா. என்னதுங்க, 16% இருந்தது நாடு ஃபுல்லா. அதை என்ன பண்ணிட்டாங்க, 18% மாத்தினாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்தியாலேயே ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் என்ன பண்ணிடுச்சு, பை த டைம் ஆஃப் 1971 அதுல இருந்து 1973க்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்கன்னா 49% ரிசர்வேஷன்ங்கிற சிச்சுவேஷன் அப்பயே இவங்க எட்டிட்டாங்க. பாருங்க, 31 + 18 = 49%. இதெல்லாம் எங்க 70ஸ்லயே நடந்து போச்சுங்க. மண்டல் கமிஷன்லாம் இன்னும் ஃபார்மே ஆகல. மண்டல் கமிஷன் 79ல தான் ஃபார்ம் ஆகுது. 83ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுது. 90ல ப்ரொடெஸ்ட் நடக்குது. 91ல யூனியன் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வருது. 91ல
தமிழ்நாடு என்ன பண்ணிடுச்சு, 20 வருஷம் முன்னாடியே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. 49% இங்க தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் அப்படின்றது வந்துடுச்சு. இத வந்து ஆனா இந்த இந்த இதுல வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த சட்டநாதன் கமிஷன்லயே கிரீமி லேயர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து அக்செப்ட் பண்ணல. அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணல. பிசி எம்பிசிஸ்னு பிரிச்சுட்டாங்க, அதோட அது நின்று போச்சு. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்தாரு. எம்ஜிஆருடைய டயத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாரு. பட் அதுல ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சு. ஆனா எம்ஜிஆர் வேற ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ணாரு. முதல்ல இந்த கிரீமி லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கிரீமி லேயர் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை சொன்னது மட்டும் இல்லாம வேற ஒரு ட்விஸ்ட் பண்ணுவார். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எம்ஜிஆருடைய ஏடிஎம்கே வந்து அப்ப பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல நிக்கும். பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல படுதோல்வி அடைஞ்சிருவாங்க. ஏன், இந்த கிரீமி லேயரை பத்தி இவங்க பேச ஆரம்பிச்சதும் எம்ஜிஆருடைய இது வந்து தோத்து போயிடுவாங்க. இவர் உடனே ஒரு முக்கியமான ஒரு மூவ் பண்ணுவாரு. இது ரொம்ப ட்விஸ்ட், நல்லா பாருங்க. 31% ஃபார் பேக்வர்டு அண்ட் மோஸ்ட் பேக்வர்டுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது என்னவா மாத்துவாருன்னா 50% மாத்திடுவார். 31 என்னவா மாத்திடுவாருன்னா எம்ஜிஆரோட பீரியட்ல 50% ஆயிரும். அப்ப டோட்டல் ரிசர்வேஷன் எண்ணி பாருங்க, 68% போயிடுது டோட்டல் ரிசர்வேஷன். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்தது தமிழ்நாட்டுல தான். இன்னும் நம்ம அந்த சுப்ரீம் கோர்ட்டோட அந்த இந்திரா சாணி டிசிஷனு, 49% ரிசர்வேஷன், அதெல்லாம் இன்னும் மேட்ருக்கே வரல. இன்னும் மண்டல் கமிஷனே ஃபார்ம் ஆகி தன்னோட ரிப்போர்ட் இப்பதான் இன்னும் கொடுக்கல. மண்டல் கமிஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனா ரிப்போர்ட் இன்னும் தரல. புரியுதுங்களா? இதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத எக்ஸாமின் பண்ணுங்கன்ட்டு ஒரு இதை கூட நடத்தும். என்னது, ஒரு கமிஷனை கூட ஃபார்ம் பண்ணும், பாருங்கன்னு சொல்லி ஆர்டர் எல்லாம் பண்ணும். அதோட அது நிற்கும். எம்ஜிஆருடைய இந்த மூவ் வந்து இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு இது. 68% வந்து இது 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 ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம் நடக்குங்க. 1987ல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே வந்து சில வயலன்ஸ்ல ஈடுபடுவாங்க. அதுல ஏன் வயலன்ஸ்ல ஈடுபடுவாங்கன்னா, சில கேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வரும். இதுல நிறைய நடக்குங்க. தமிழ்நாடுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய நடக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்துடுவாரு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் 1989ல, இப்பதான் இன்னும் மண்டல் கமிஷனோட இம்ப்ளிமெண்டேஷனே இன்னும் நடக்கல. அந்த சமயத்துல 1989ல டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அந்த 50% எம்ஜிஆர் பிரிச்சு வச்சிருந்தாரு இல்லையா, ஓபிசிஸ்க்கு, அதாவது ஓபிசி வந்து பிசி எம்பிசி ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காரு இல்லையா, அதுல அந்த 50% சேர்த்து கொடுத்திருக்காரு இல்லையா, அதுல 30% பேக்வர்ட் கேஸ்டுக்கும் 20% யாருக்கு, எம்பிசிஸ்க்கும் கொடுத்திருப்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எஸ்சிஸ்க்கு 18% கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதோட சேர்த்து தனியா எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு 1% ஃபார் எஸ்டின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. இதே டிஎம்கே கவர்மெண்ட் அதை மாத்திருக்கும். அப்படி மாத்தின உடனே டோட்டலா தமிழ்நாட்டுடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜ்ங்கிறது 69% ஆயிடும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன்ங்கிறது 69. இதுல அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இப்ப 2019ல போட்டாங்க பாத்தீங்களா 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதை போட்டாங்கன்னா 79 சீட்ஸ் ரிசர்வ் ஆயிடும். வெறும் 21 சீட் தான் ஓப்பன் காம்படிஷன்லயே இருக்கும். அப்படி நடந்ததுன்னா தமிழ்நாடு இன்னும் அதை ஃபுல்ஃபில் பண்ணல. இது போன ஆட்சியிலே நடந்து போச்சு, ஆனாலும் அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. புரியுதுங்களா? ரைட். இதுல வேற ஒரு பிரச்சனை நடக்குங்க. இது வந்து பின்னாடி 1 மினிட். சரி, இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? சரி, நம்ம இன்னைக்கு வேற டாபிக்ஸ் பார்க்க முடியல, இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மேட்டரையும் பார்க்க முடியல அப்படின்னா கூட ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் திஸ் திங். ஏன்னா இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இனிமே நடக்க போற எல்லாத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். ரைட். சாட் திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அது ஒர்க் ஆகுது, தெரியுது. நான் அதை குட்டியா சம்மரைஸ் பண்றேன், அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஒரு கம்பாரிசன் டேபிள் மாதிரி வரைஞ்சுப்போம். இந்தியா, தமிழ்நாடு. 1950 கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. 1950 சம்பாக்கம் துரைராஜன் வர்சஸ் மெட்ராஸ் ஸ்டேட். அப்புறம் அது ஃபைனலி யூனியன் ஆஃப் இந்தியா வரைக்கும் ஆயிடுது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனது இந்த ரிசர்வேஷன், கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் தான் கரெக்ட்னு சொல்லியிருக்கும், கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஆயிருக்கும். 51லயே
ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன தெரிஞ்சிடும்? அமெண்ட்மெண்ட் அப்படின்னா நாங்க கான்ஸ்டியூஷன்ல செய்யற மாற்றம். சுப்ரீம் கோர்ட் எதை வச்சுங்க ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்குது? கான்ஸ்டியூஷனை வச்சு, லா வச்சு தான் கொடுக்குது. கான்ஸ்டியூஷனே மாத்திட்டா அப்ப எல்லாமே ஃப்ரெஷ் இல்ல. இவங்க தானே கான்ஸ்டியூஷனே எழுதுனவங்க. இப்ப இவங்களே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, ரிசர்வேஷன் இஸ் பாசிபிள் சொல்லிட்டு 9th ஷெட்யூல்னு ஒரு ஷெட்யூலை கிரியேட் பண்றாங்க கான்ஸ்டியூஷன்ல. இப்போ ஒருவேளை நீங்க மத்த எல்லாத்தையும் அப்ப 9th ஷெட்யூல்லே போட்டுடலாமேனா அப்படி செய்ய மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்டர்ஸை 9th ஷெட்யூல்ல போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா எந்த கோர்ட்டும் இதுல தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். ஜுடிஷியல் ரிவ்யூ நடக்காதுன்ட்டு. சரி, 1970s பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், இப்பவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22% ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், அவ்வளவுதான். மத்த 78% ஆஃப் சீட்ஸ் வந்து ஓபன்ல தான் இருக்கு. சரியா? 1970. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், 1951 என்ன பண்ணிட்டோம்னா 18% ஃபார் எஸ்சி எஸ்டிஸ் பிளஸ் 25% ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிசிஸ் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டு வச்சிருப்போம். புரியுதுங்களா? எஸ்சி எஸ்டி சேர்த்து 18%, பிசிஸ்க்கு 25%. எப்ப 1951 நம்ம பண்ணிட்டோம். ஆனா இந்தியால அப்ப 22% தான். தமிழ்நாட்டுல மட்டும் 48%. அண்டர்ஸ்டுட்? ரைட். 1970s கலைஞரோட கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சட்டநாதன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இவர் அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா ஒன்னும் செய்யல. சட்டநாதன் 71 வந்து சட்டநாதன் கமிட்டி வந்து என்ன சொல்லிடும்னா, இந்த பிசி அப்படின்றவங்கள கிரீமி லேயர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பிரிச்சிருங்க. தவிர பிசின்றது இனிமே பிசியாவே இருக்கக்கூடாது, பிசியை 2ஆ பிரிச்சிருங்க, பிசி எம்பிசின்னு பிரிங்க, மோஸ்ட் பேக்வர்டா இருக்காங்க சில பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 17 பிசிக்கு 16, 17 பிசிக்கும் 16 எம்பிசிஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப 71 இருந்து 73க்குள்ள தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கும், எக்ஸிஸ்டிங்கா தமிழ்நாட்டில் இருந்த பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 18 பாருங்க, எஸ்சி எஸ்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு 16% தான். அந்த 16% வந்து 18% இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். சட்டநாதன் கமிட்டி இந்த 16, 17 சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வந்து 31%, அதாவது 31% இது பண்ணிருக்கும். ஸோ 18 + 31 டோட்டலி 18 + 31%. சட்டநாதன் கமிட்டி எதை வேணா சொல்லிருக்கலாம், இது கிரீமி லேயரை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கிரீமி லேயர்ங்கிற கான்செப்டை நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஜாதி வாரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு 49% ரிசர்வேஷனை தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். ஆனா இந்தியாவில் அப்ப வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ரிசர்வேஷன்ங்கிறது 22% தான். 79 மண்டல் கமிஷன்ங்கிறத இப்பதான் ஃபார்மே பண்றாங்க. தமிழ்நாட்டுல 49% ரிசர்வேஷன். புரியுதுங்களா? 80 எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் என்ன செஞ்சிடறாருன்னா முதல்ல கிரீமி லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட எலெக்ஷன்ஸ், லோக்சபா எலெக்ஷன்ஸ் வருது. இந்திரா காந்தி ஜெயிக்கிறாங்க. இவர் வச்சிருந்த அலையன்ஸ் எல்லாம் படுகு தோல்வி அடைஞ்சு போச்சு. சரின்னு என்ன பண்ணாரு, இந்த கிரீமி லேயருக்கு வந்து முதல்ல தரக்கூடாதுன்னு சொல்லி சட்டநாதன் கமிட்டி சொன்னது, அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அதை ரிவர்ஸ் பண்ணிடுவார். கிரீமி லேயருங்கிறதுலாம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த 31% இருக்கு பாத்தீங்களா, இதை 50% மாத்தி விட்டுருவார். பிசி அண்ட் எம்பிசிக்கு 31% சேர்த்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல இன்டர்னலா 17, 16 பிரிச்சு அதை வந்து 50% மாத்தி விட்டுருவார். ஸோ 18% ஃபார் எஸ்சி எஸ்டிஸ், 50% ஃபார் பிசி அண்ட் எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு 68% ஆயிடும் ரிசர்வேஷன். இந்தியாவில் அப்போ வரைக்கும் 22% தான் ரிசர்வேஷன். மண்டல் கமிஷன் 83 தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது. தமிழ்நாட்டில் 68% ரிசர்வேஷன், இந்தியாவில் 22% தான். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் சப்மிட் ஆயிடுச்சு. 89 கலைஞரோட ஆட்சியில எஸ்சி எஸ்டிஸ், எஸ்சிக்கு 18% பிளஸ் எஸ்டின்றவங்களுக்கு 1% எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லி 69% ரிசர்வேஷன் வாங்கியிருப்பாங்க. இந்தியாலேயே ஹையஸ்ட் ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் தான் இருந்தது, இங்க 22 தான். இங்க இப்பதான் வந்து யாரு நம்ம இவர் ஆட்சிக்கே வராரு, விபி சிங்கோடைய ஆட்சியே வருது. இப்பதான் இவர் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 22 + 27% சொல்றாரு. சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் இதை எழுத்து மூடிடுச்சு. அப்புறம் இந்திரா சாணி கேஸ் நடக்குது 92 வரைக்கும். 90 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் நிறைய நடக்குது. நான் கொஞ்சம் மேலே எழுதிக்கிறேங்க. 90 ப்ரொடெஸ்ட் நடக்குது இந்தியா ஃபுல்லா, ஆல் இந்தியா ரிசர்வேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்ட்டு 1990. அப்ப தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் 69%. இங்க இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 22 தான் அபிஷியலா இருக்கு, 27 ஹோல்டுல இருக்கு. 27 சுப்ரீம் கோர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. 92 இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு. 49% இங்க 69%. மெட்ராஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இந்த இந்திரா சாணி கேஸோட ஜட்மெண்ட் வந்ததும் உங்க ஸ்டேட்ல மட்டும் 69 இருக்கு, இதை நீங்க அடுத்த வருஷத்துல இருந்து 49 மாத்திரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணும். 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும்.
சுப்ரீம் கோர்ட் சொன்னது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் 69% இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணாது. இந்தியா ஃபுல்லா 49% தாண்டக்கூடாது ரிசர்வேஷன் சொல்லிடும். அந்த ஜட்மெண்ட் அடிப்படையா வச்சு ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன பண்ணிடும், 49% இதை மாத்திருங்க, 69% இருக்கிறத 49 மாத்துங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணும். இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு அன்னைக்கு இருந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுடைய ஆட்சி. அவங்க டாக்டர் ஜெயலலிதாவோட ஆட்சியில ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு பில்ல பாஸ் பண்ணிருப்பாங்க. பாஸ் பண்ணிட்டு உடனே ஹைகோர்ட் என்ன செஞ்சிடலாம், அது அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி கிழிச்சு போட்டுடலாம். ஏன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் கைட்லைனும் இருக்கு, கான்ஸ்டியூஷன் இருக்கு, கிழிச்சு போட்டுடலாம். இவங்க அன்னைக்கு இருந்த யூனியன் கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு டீல் பேசியிருப்பாங்க. என்னன்னா, தமிழ்நாடுடைய அந்த 69% ரிசர்வேஷன் அப்படின்றதே நீங்க என்ன செஞ்சிருங்க, 9th ஷெட்யூல்ல இன்சர்ட் பண்ணிருங்க. ஏற்கனவே சொன்னல, இந்த லிஸ்ட்ல போட்டா அதை வந்து யாருமே கேட்க முடியாதுன்னு. இந்த லிஸ்ட்ல கொண்டு போய் இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய 69% ரிசர்வேஷன்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். இது சுப்ரீம் கோர்ட்டும் கை வைக்க முடியாது, எந்த கோர்ட்டும் இதை செய்ய முடியாது அப்படின்ட்டு. இத வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து KM விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல் போவாரு டெல்லிக்கு போயிட்டு, இந்த 9th ஷெட்யூல்ல சேர்க்க கூடாதுன்னு சொல்லி போவாரு. ஆனா அவரை போட்டு அடிச்சு ஒரே வயலன்ஸ் நடக்கும் அந்த சமயத்துல. எனிவே 69% ரிசர்வேஷன்ங்கிறது அப்புறம் என்ன ஆயிடும், தமிழ்நாடு அரசுடைய இந்த தமிழ்நாடு அரசுடைய இந்த ரிசர்வேஷன் லா அப்படின்றது 9th ஷெட்யூல்ல இன்சர்ட் ஆயிரும். அப்ப இந்த தமிழ்நாடு அரசுடைய ரிசர்வேஷன் ஆகிய 69% கண்டெஸ்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடும். பின்னாடி இந்த 9th ஷெட்யூலால பல பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலி 9th ஷெட்யூல் அப்புறம் எதுக்கு சார் அதை வச்சிருக்காங்க, எதெல்லாம் வந்து கோர்ட் முடியாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் உடனே தூக்கி 9th ஷெட்யூல்ல போட்டுடலாமே அப்படின்னு கேட்டா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க 9th ஷெட்யூல்ல. ஆனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த 9th ஷெட்யூலையும் நாங்க இனிமே ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பின்னாடி கொடுப்பாங்க. அதை பத்தி நீங்க பாலிட்டியில பின்னாடி படிச்சுக்கோங்க. அது அந்த கதை வந்து வேற மாதிரி வரும், அதை நான் சொன்னா சரியா இருக்காது. பட் இந்த 9th ஷெட்யூல் மேட்டர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உரிய ஒரு மேட்டர் அது, சரிங்களா? இப்படிதாங்க இந்தியாவில ரிசர்வேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருந்தது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்றத அந்த லிஸ்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டேட்ஸுக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன செய்யலாம், அவங்க தன்னோட ஓன் ஸ்டேட்ஸ்ல யார் பேக்வர்ட் லிஸ்ட்ங்கிறத இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப இதை பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த எஜுகேஷனல் அண்ட் சோஷியலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான பெனிஃபிட்ஸை 10 வருஷத்துக்கு தான் கான்ஸ்டியூஷன்ல இனிஷியலா கொடுத்திருந்தாங்க, அப்புறம் இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி சீட்ஸுக்கு மட்டும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாப் பத்தி எல்லாம் அவங்க பேசவே இல்லை. முதல்ல இருந்தவங்க பார்லிமெண்டரி சீட்ஸ்ல தான் அப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க. டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி சொல்றேன் நான். பட் என்ன ஆயிடும்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவாங்க. தட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஆப்வியஸ். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகும், திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த 9th ஷெட்யூல் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா, ஒன் செகண்ட் ப்ளீஸ். சாரி, ரைட். இப்ப இந்த 9th ஷெட்யூல் ரிலேட்டடா எப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை வரும்னா 2007லங்க. நான் அதையும் சொல்லிடுறேன், நான் அந்த கதையை சொல்லல, அது நீங்க பாலிட்டியில கேட்டா சரியா இருக்கும். 2007ல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கும். என்னன்னா, நாங்க 9th ஷெட்யூல்லையும் இனிமே இன்டர்ஃபியர் பண்ணுவோம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நாங்க இன்டர்ஃபியர் பண்ணல, பட் இனிமே நீங்க 9th ஷெட்யூல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இன்டர்ஃபியர் பண்ணுவோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வந்து அது வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா 9th ஷெட்யூல்ல நீங்க ஒருவேளை அந்த லாவை இன்சர்ட் பண்ணா கூட நாங்க அதை வந்து ஜுடிஷியலி ரிவ்யூ பண்ணி கிழிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள். இதுல இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் உடைய கோர் மேட்டர், சரியா? இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படின்றது இப்ப இந்த மண்டல் கமிஷன் அமைச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்றது. இதை வந்து 1993ல ஃபார்ம் பண்ணுவாங்க. மண்டல் கமிஷன் முதல்ல அமைச்சாங்க இல்லையா, அந்த கமிஷன் கிடையாது. அந்த கமிஷனை அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான். ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு வந்து நான் இன்னொரு குட்டி கதை சொல்றேன். இது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட், இங்க பாருங்க. இப்ப 1993ல இப்ப என்ன ஆயிடுச்சு, மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, அந்த ஹோல்டெல்லாம் எடுத்துருச்சு. 22 + 27% அப்படிங்கக்கூடிய 49% ரிசர்வேஷன்ங்கிறது எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இதுல
இதுல கிரீமி லேயர் யாரு, அவன் பிரச்சனை எல்லாம் என்னன்னு இந்த 27% ஐடென்டிஃபை பண்ணுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு வேலை சொல்லியிருக்கும். பேக்வர்ட் கமிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டையும் டைரக்ட் பண்ணிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ஒரே ஒரு மேட்டரை பத்தி மட்டும் பேசாது, நிறைய விஷயங்களை பேசுவாங்க. ரைட்டா? அதே ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேஷனல், அதாவது கவர்மெண்ட்டை டைரக்ட் பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு செய்ப்பா, பேக்வர்ட் கமிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு, கேஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், இத NCBC ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1993ல ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. என்னைக்குமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆக்ட் மூலமா நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு பாடியை கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி, ஏதோ வார்த்தை வித்தியாசமா இருக்கேன்னா நினைச்சுக்காதீங்க. ஸ்டாச்சுட்டரி பாடினா உங்க ஆக்டுக்கான உங்க பாடியோட பவர் வந்து எதுல இருந்து வருதுன்னா ஒரு ஆக்ட்ல இருந்து வருது. இதுவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்ப யாருக்கு பவர் அதிகம்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு தான் அதிகம். காரணம், கான்ஸ்டிடியூஷன்ல நேரடியா அந்த பாடி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பவர்ஸை மாத்தணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை நீங்க அமெண்ட் பண்ணணும், மாற்றம் பண்ணணும். அப்ப இதை கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு 2/3 மெஜாரிட்டி எல்லாம் வேணும், ரொம்ப கஷ்டமான மெஜாரிட்டி. 66% ஆஃப் ஆல் ஸ்ட்ரென்த் வந்து ஒத்துக்கணும். ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அமெண்ட் பண்றதுக்கு வெறும் 50% போதும், பாதி பேருக்கு மேல ஒத்துக்கிட்டாலே போதும். என்ன சார் இந்த 16% எல்லாம் மாறி போயிடுமான்னு கேட்டா, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு உங்க டோட்டல் ஸ்ட்ரென்த், உங்க டோட்டல் ஹவுஸோட ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்ல இருந்து 66% கண்டிப்பா ஒத்துக்கணும். ஆனா இங்க ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா இருந்துச்சுன்னா அன்னைக்கு எத்தனை பேர் பிரசன்ட், அந்த பிரசன்ட்ல எத்தனை பேர் ஓட்டிங் பண்ணணும்னு விருப்பப்படுறான், அவன்ல 50% அண்ட் அபவ் யாரு. அதாவது 543 பேர் கொண்ட லோக்சபால அன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்தவன் 200 பேர் தான். லோக்சபாவை ரன் பண்றதுக்கு மினிமம் ஸ்ட்ரென்த்துக்கு பேர் என்னது? கோரம். இதுவும் நீங்க பாலிட்டியில படிப்பீங்க. வெறும் 10% இருந்தா போதும், தட் இஸ் 55 பேர் இருந்தா போதும், நீங்க லோக்சபா ரன் பண்ணிக்கலாம். அப்ப 200 பேர் தான் வந்திருக்கான், வந்ததுல 100 பேர் தான் ஓட்டு போட விருப்பப்படுறான், அதுல 51 பேர் ஒத்துக்கிறான். அப்படின்னாலே நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா NCPC ஆக்ட மாத்திக்கலாம். ஆனா 543 பேர்ல 200 பேர் தான் வந்திருக்கான், அதுல 100 பேர் தான் ஓட்டு போடுறான், இதுல 66 பேர் ஒத்துக்கிறாங்க, 2/3 மெஜாரிட்டி. அப்படி இருந்தா அந்த 2/3 மெஜாரிட்டி கிடையாது கான்ஸ்டிடியூஷனுக்கு. எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் ஓட்டு போட விருப்பம் இருந்தாலும் சரி, இட் டஸ் நாட் மேட்டர். டோட்டல் 543ல 2/3 மெம்பர்ஸ் ஒத்துக்கிட்டாதான் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண முடியும். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பவர்ஸ் நீங்க மாத்தணும்னு விருப்பப்பட்டால் கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட் பண்ணாதான் முடியும், பிகாஸ் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆனா ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்றது சிம்பிளா ஒரு ஆக்ட் மூலமாவே நீங்க மாத்திக்கலாம், சிம்பிள் மெஜாரிட்டிலே மாத்திக்கலாம், அதோட ப்ரொவிஷன்ஸ் பவர்ஸ் எதை வேணா மாத்திக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் 1993ல இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. இவங்களோட வேலை வந்து என்னன்னா நிறைய வேலை இருக்குங்க. இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும், இந்தியாவில் இருக்கிற ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்துட்டு இதுல எத்தனை கேஸ்ட் வந்து பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லணும். அண்ட் கிரீமி லேயர் யாரு, நான் கிரீமி லேயர் யாரு, இவங்களுக்குலாம் சர்டிபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய வேலை. இதுக்கு ஒரு சேர்மன், வைஸ் சேர்மன் இவங்க எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் ஓகே. இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 102nd அமெண்ட்மெண்ட், இங்கதான் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஹிஸ்டரி. 102வது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் 102nd டைம் எப்ப அமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ல. அப்படின்னா நீங்க இதை எப்படி படிக்கணும், 2019 ஜெனரல் எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி இந்த மோடி கவர்மெண்ட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இதை அமெண்ட் பண்ணிருப்பாங்க. அமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த NCBC அப்படின்றத NCBC ஆக்ட்ல இருந்தானே இது பவரை டெரைவ் பண்ணிட்டு இருக்கு, பிகாஸ் இட்ஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி. இதுக்கு நாங்க கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகிள் 338B அப்படின்னு ஒரு புது ஆர்டிகிள் இன்சர்ட் பண்ணி NCBCன்னு அதிலே கான்ஸ்டிடியூஷனே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. 338B கொடுத்துருக்காங்க. அப்ப 338A எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் SC/STs, ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு உள்ள கமிஷனை வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா தான் வச்சிருப்பாங்க. வேற BC MBC அதாவது OBC கேட்டகரியில இருக்காங்க இல்லையா, ஆல் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அவங்க OBC, SC/ST, OBC ஜெனரல், இதுதான் ஆல் இந்தியா கேட்டகரிஸ். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு OBCன்றது BC MBCயா எப்ப பிரிஞ்சது, எப்பயோ பிரிஞ்சிருச்சு. கரெக்டா? ரைட். அப்ப பர்சன்டேஜும் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மாறிட்டே இருக்கும். சென்டரை பொறுத்த அளவுக்கு 49% தான் ரிசர்வேஷன். இப்ப இந்த 10% ரிசர்வேஷன் எக்கனாமிக் ரிசர்வேஷன் சேர்த்ததுனால 59% ரிசர்வேஷன். வேற ஸ்டேட்ஸை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி, தமிழ்நாடு இப்ப 69%ல இருக்கு.
தமிழ்நாடு தான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்தியாலேயே ஹையஸ்ட் ரிசர்வேஷன் ரேட் வச்சிருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் வேற சில ஸ்டேட்ஸ், இப்ப ராஜஸ்தான்லாம் வேற ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 71% இருக்கு ரிசர்வேஷன். அதெல்லாம் நீங்க போய் தனியா தேடிக்கோங்க. சரி, இந்த என்சிபிசிக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க பார்லிமெண்ட். இப்ப இங்கதான் ட்விஸ்ட் நடக்கும். இந்த என்சிபிசியோட வேலை சோசியல் அண்ட் எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பேக்வர்டு கேஸ்ட், அதே சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்டு அதே கிரைடீரியா தான். இதை பேஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இந்த என்சிபிசியோட ஒரு வேலை. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம், இந்த என்சிபிசி மட்டும்தான் இப்படி ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும், ஸ்டேட்ஸ் என்ன செய்யக்கூடாது, இண்டிவிஜுவலா ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடாது, பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்குன்னு சொல்லி இதை இன்டர்பிரேஷன் பண்ணிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த அமெண்ட்மெண்ட்ல இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கிடையாது, ஸ்டேட்ஸ் வந்து பண்ணக்கூடாதுங்கிற வேர்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் இப்படி இன்டர்பிரேட் பண்ணிருக்கும், இப்படி புரிஞ்சுக்கும். சுப்ரீம் கோர்ட் இப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா அவங்களோட புரிதல் தானே நமக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி. நம்ம வந்து எப்படி வேணா அதை புரிஞ்சு வச்சுக்கலாம், அது நம்ம பிரச்சனை. ஆனா கான்ஸ்டிடியூஷனுடைய அல்டிமேட் இன்டர்பிரேட்டர் யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணதும் உடனே என்ன ஆயிடும்னா ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் பண்ண முடியாதுன்னு இதுல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அஸ் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க, நான் வந்து 102nd அமெண்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கிறேன், 102nd அமெண்ட்மெண்ட்னு. ஆனா இது வந்து 123rd அமெண்ட்மெண்ட் பில். அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்குன்னு கொண்டு வரப்பட்ட பில்லுல இது 123rd, சக்சஸ்ஃபுல்லா நடந்தது 102nd. அப்ப கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 102nd அமெண்ட்மெண்ட் தான் வருமே தவிர 102nd அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு வராது. இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, இது வரைக்கும் எழுதுனதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் கெட் பேக் டு யூ இன் a minute. நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? அதாவதுங்க எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பில்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லுங்கிறது ஐடியா, அது பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது பேர் பில்லு. நான் கிரியேட் பண்ணா கூட அது ஒரு பில்லு தான். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல கவர்மெண்ட் தான் இனிஷியேட் பண்ண முடியும். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து அது வந்து பாஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சிகள் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் அது பாஸ் ஆகும். அப்ப சில பில்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடும். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுங்கிறதோட நம்பர் பெருசாகவும் ஆக்சுவலா அமெண்ட்மெண்ட் ஆனதுன்றது பாத்தீங்கன்னா சின்னதாகவும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஒரு நிமிஷம், இப்ப 127th அமெண்ட்மெண்ட் பில்ல பார்லிமெண்ட்ல லோக்சபால கிளியர் பண்ணிட்டாங்க. 127th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் இப்ப வந்து ஸ்டேட்ஸ் தனியா சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற லிஸ்ட இண்டிபெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது, இண்டிபெண்டா லிஸ்ட் வச்சுட்டு இருந்தது. இந்த லிஸ்ட 102nd அமெண்ட்மெண்ட்ல நாங்க என்ன பண்ணிருந்தோம், என்சிபிசிங்கிறத கிரியேட் பண்ணிருந்தோம். இதோடைய அடிப்படையில இதை படிச்சு பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஸ்டேட்ஸ் தனியா லிஸ்ட் வச்சுக்க கூடாது, ஒன்லி த பார்லிமெண்ட் இஸ் சப்போஸ் டு மேக் த லிஸ்ட் லைக் திஸ். பார்லிமெண்ட் மூலமா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ் இவங்க தான் அதை செஞ்சுக்கணும், யூனியன் தான் அதை செய்யணும், ஸ்டேட் செய்யக்கூடாதுன்னு இன்டர்பிரேஷன் பண்ணிட்டாங்க. இந்த இன்டர்பிரேஷனை மாத்துறதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த 127th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ ஸ்டேட் லெவல்ல என்ன செஞ்சுக்கலாம், அவங்களே
ரிசர்வேஷன்ஸ்க்கான இந்த இந்த பேக்வர்ட் ஓபிசிஸ்க்கான லிஸ்ட், அதாவது ஓபிசின்றது தான் இதுல அல்டிமேட்டான இது, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸான லிஸ்ட்டை வந்து ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 671 கேஸ்ட் இவங்க எல்லாம் யூனியன் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. இவங்க எல்லாம் யூனியன் லிஸ்ட்ல ஜெனரல்ல இருப்பாங்க. ஆனா பல ஸ்டேட்ஸ்ல இவங்க எல்லாம் வந்து பேக்வர்டா இருப்பாங்க. அப்ப இந்த கேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட்ஸ் வந்து தனியா ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணாதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், யூனியன் இதுல கிடைக்காது. அப்ப ஸ்டேட்ஸ் இனிமே வச்சுக்கலாங்கும் போது இத்தனை கேஸ்ட் வந்து இதுல வந்து சர்ப்ரைஸ், அதாவது இத்தனை கேஸ்ட்டுக்கு வந்து இதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பிரச்சனை எதுல ஆரம்பிச்சதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு வந்து இந்த 102nd அமெண்ட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இப்ப படிச்சு பார்க்கல. ஏன்னா இது எப்ப நடந்தது? 2018 நடந்துருச்சு. ஏன் இப்ப திடீர்னு படிச்சு பார்த்தாங்க அப்படின்னா, இந்த மராட்டா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கும் மகாராஷ்டிரால. இந்த மராட்டா ரிசர்வேஷன் அப்படின்றது அவங்க ஊர்லயும் இந்த 50% ரிசர்வேஷன் கேப்பை தாண்டி மராட்டாஸ்க்குன்னு சொல்லி தனியா ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் லெவல்ல. நீ எந்த தைரியத்துல இவங்களுக்கு தனியா ரிசர்வேஷன் கொடுத்த? ஸ்டேட்டுக்கு முதல்ல அந்த பவரே கிடையாது, அதெல்லாம் வந்து நீங்க தனியா லிஸ்ட் வச்சு கூடாதுன்னு சொல்லி 102nd அமெண்ட்மெண்ட் அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்ணும். புரியுதுங்களா? அப்ப இந்த சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, அவங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் தான் என்ன செய்யணும், கவர்னர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க மூலமா சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் பார்லிமெண்ட் கிட்ட சொல்லி அப்படிதான் செய்யணும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இது செய்யக்கூடாது, சிஎம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய பவர்ல இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல ப்ராப்ளம் வருங்க. இதுக்கப்புறம் கடைசியில இப்ப கவர்மெண்ட் இப்ப யூனியன் கவர்மெண்ட் லோக்சபால இந்த பில்ல பாஸ் பண்ணிருச்சு. இப்ப இந்த பில்லு ராஜ்யசபாவுக்கு போயிருக்கு. மோஸ்ட்லி இந்த வாரத்துக்குள்ள இது பாஸ் ஆயிரும். பாஸ் ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டியூஷன்ல அடுத்த அமெண்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய அரசியல் கட்சிகள் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 50% ரிசர்வேஷனை தாண்டிடுச்சு. எக்ஸப்ஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 50% ரிசர்வேஷன் கேப்ப கிராஸ் ஆயிடுச்சு. அப்ப நம்ம முதல்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருந்தா அதை எடுத்துருவோம். கான்ஸ்டியூஷன்ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. ஆனா சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு இந்திரா சாணி கேஸ்ல அப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா? அப்ப இதை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை கிராஸ் பண்றதுக்குன்னு சொல்லி இன்னொரு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டேட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் 50% ரிசர்வேஷனுக்கு மேல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ற ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க கொஞ்சம் அதெல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிளஷ் ஸ்லைடுக்கு போயிட்டு அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ணிடுவோம். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணீங்கன்னா நோட் எடுத்து கொடுங்க. ரைட். இப்ப எந்தெந்த ஸ்டேட்ல 50%க்கு மேல ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தானை பொறுத்த அளவுக்கு இப்ப 54% இருக்கு ரிசர்வேஷன். அதாவது SC/ST OBCs எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். இதுல வந்து அதாங்க இது எப்படி அவங்க செய்யறாங்க அப்படின்னா, ஸ்டேட் லெவல்ல பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களோட பாப்புலேஷன் ஹெவியா இருக்கு, ஸோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 54% கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இது இன்னொன்னுங்க, இந்த 1992 சுப்ரீம் கோர்ட்டோட இந்த இந்திரா சாணி ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லயும் எஜுகேஷனுக்கும் சேர்த்து கொடுக்கும். அது வேற ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல ப்ரொமோஷனுக்கான ரிசர்வேஷன், எஜுகேஷனுக்கான ரிசர்வேஷன், கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரிசர்வேஷன் அண்ட் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அசம்பிளிஸ், இந்த லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன், இது 4மே இதுல வரும். இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் எஜுகேஷன்ஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டேட் லெவல்லையும் தர முடியும், யூனியன் லெவல்லையும் தர முடியும். மத்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கவுண்ட் வந்து வேற. அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு 69%. சரியா? இந்த ஸ்பிளிட் அப்பையும் எழுதிக்கோங்க. தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு SCஸ்க்கு 18%, STக்கு 1%. இது நம்ம இதுதான் இப்ப பார்த்தோம். BCஸ்க்கு எவ்வளவு இருக்கு? BCக்கு வந்து 30% அண்ட் MBCஸ்க்கு 20%. ஒரு நிமிஷம். MBCஸ்க்கு 20%. அதாங்க ஃப்ரெஷ்ஷா 100 இதுல எழுதிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ப்ளீஸ் வெயிட். ஸ்டேட்ஸ் exceeding 50%
ரிசர்வேஷன் கேப். கேப்னா லிமிட். இந்த 50% ரிசர்வேஷன் கேப் எதை பேஸ் பண்ணி செய்யறாங்க? இந்திரா சாணி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல எத்தனை பர்சன்ட் இருக்கு? டோட்டலா 54% இருக்கு. இந்த 54%ல எப்படி ஸ்பிளிட் அப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 16% வந்து தலித்ஸ் அப்படின்ற கேட்டகரி கொடுத்துருக்காங்க, 12% ஆதிவாசிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் எஸ்சி எஸ்டிஸ், அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். 21% வந்து ஓபிசிஸ்க்கு, அதர் பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில கொடுத்துருப்பாங்க. டோட்டலி 54%. கரெக்டா? இது வந்து 2015லயே நடந்திருக்கும். 2015ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹைகோர்ட் இதை வந்து இது பண்ணிருப்பாங்க, இதை வந்து ஸ்கிராப் பண்ணிருப்பாங்க. ஆனா மறுபடியும் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இதை ஒரு மாதிரியா பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு அவங்கள்ட்ட 54% இருக்குங்க, அவ்வளவுதான். ஆனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது இது இந்த ரிசர்வேஷனை நாங்க ஸ்டாப் பண்ண மாட்டோம். இந்த மேட்டர் சுப்ரீம் கோர்ட் போகும்போது சொல்றேன், இதை ஸ்டாப் பண்ண மாட்டோம். ஆனா 50% தாண்டாம பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ராஜஸ்தான்ல லீகலி இப்போ வரைக்கும் 54 தான் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ். ரெண்டாவது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 69% ரிசர்வேஷன். அதுல 18% வந்து எஸ்சிஸ், 1% எஸ்டி, 30% பிசிஸ், 20% எம்பிசிஸ். யூனியனை பொறுத்த அளவுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்தவங்க தான் ஓபிசி. புரிஞ்சுக்கோங்க, அதை ஓபிசி தனி, பிசி தனி, எம்பிசி தனிலாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஸ்டேட் லெவல்ல 2 கேட்டகரி, யூனியன்ல ஒரே ஓபிசி, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா 52%. இந்த இதுலதான் 10% மராட்டாஸ்க்குன்னு ஏத்துனாங்க, அது 16% ஏத்துனாங்க மகாராஷ்டிரா மராட்டாஸ்க்கு. 5% வந்து முஸ்லிம்ஸ்க்குன்னு ஏத்துனாங்க. பட் அதுலயும் பிரச்சனை வந்துருச்சு. இதை வந்து பாம்பே ஹைகோர்ட் தடுத்து நிறுத்தினாங்க. எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒன்ட்ட எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு பாம்பே ஹைகோர்ட் நிறுத்தினாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போச்சு. அதுல இருந்து தான் இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்கு. சோ இந்த மகாராஷ்டிரா மேட்டர் 52ன்றதை நம்ம அப்படியே வச்சுப்போம். 4 தெலுங்கானா. தெலுங்கானால எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12% வந்து முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓவராலா வந்து அவங்க ஸ்டேட்ல 62% இருக்கும். சரியா? அவங்களோட இன்டர்னல் இது வந்து நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்தது ஹரியானா. ஹரியானால 67%. ஹரியானால 67% இப்ப ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கு. இப்ப மகாராஷ்டிரால இந்த மராட்டா ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா இப்ப கான்ஸ்டியூஷன் இப்ப அமெண்ட் பண்ணிருக்காங்களா, லோக்சபால இதை பண்ணிட்டாங்க, ராஜ்யசபால இது நடந்துருச்சுன்னா இந்த மராட்டா கோட்டா 18%ங்கிறதும் லீகல் ஆயிரும். இப்ப மகாராஷ்டிரால ரிசர்வேஷன் 70% ஆயிரும். ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா 55%. மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா 63%. அப்ப தமிழ்நாடு மட்டும் தான் நம்ம அந்த 50% ரூலை பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிருக்கு, 50% ரூலை பிரேக் பண்ணிட்டு எங்க ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப எஸ்சி எஸ்டிஸோட ரிசர்வேஷன்ல இந்த இஷ்யூவே கிடையாதுங்க. ஓபிசி இதுலதான் வந்து கவுண்ட் டிஸ்கிரிபன்சிஸ் வருது, கவுண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருது. ரைட்டுங்களா? இது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா இந்த இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே 1971லயே பாத்தீங்கன்னா சட்நாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கலைஞருடைய கவர்மெண்ட்ல இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஆனா மீதி எல்லா ஸ்டேட்லயுமே 1992ல சுப்ரீம் கோர்ட்டோட இந்த இந்திரா சாணி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இதே ஜட்ஜ்மெண்ட்ல அவங்களே சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த எக்ஸ்ட்ராடினரிங்கிறத யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். இதை நோட் பண்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் தரேன், கொஞ்சம் சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டு நோட் எடுத்து கொடுங்க. இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன்லயே நம்ம கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனா இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேட்டருங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு இந்த இந்திராசானி ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட இது, 9th ஷெட்யூல், ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய லிமிடேஷன்ஸ், யூனியனோட இது, இப்படி எல்லா இடத்துலயுமே நீங்க புரிஞ்சுக்கணும். இது முடிஞ்சதும் உடனே என்ன செஞ்சிருங்க, இந்த தடவை யூபிஎஸ்சியோட நோட்டிபிகேஷனா டாப் டு பாட்டம் படிச்சிருங்க. அதுல இந்த ரிசர்வேஷன் ரிலேட்டடா என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருங்க. எல்லா கவர்மெண்ட் நோட்டிபிகேஷனும் இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கம்பல்சரியா அதை நீங்க என்ன செய்யணும், படிச்சிடணும். ரைட், நான் அடுத்ததுக்கு போறேங்க. இதோட இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் கான்செப்டை முடிக்கிறோம். அதாவது இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற டெவலப்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்றோம். அடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் ஐட்டம், ஐபிசிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது வந்து என்விரான்மெண்ட் தொடர்பான ஒரு நியூஸ். இதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. கடந்த ஒரு 2-3 நாளா இது வந்து ரொம்ப ஒரு பர்னிங்கான ஒரு இஷ்யூ. எல்லா இடத்துலயும் திருமண இடத்துலலாம் அந்த ஐபிசிசியை பத்தி பேசியிருப்பாங்க. என்னன்னா உலகத்துல எத்தனை ஓஷன்ஸ் இருக்கு? 5 ரெகக்னைஸ்டு ஓஷன்ஸ் இருக்கு. இந்தியன், பசிபிக், ஆர்டிக், அட்லாண்டிக், அண்ட் நம்பர் 5 சவுத் ஓஷன் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டார்டிக். இதுல இந்த இந்தியன் ஓஷன் மட்டும் மற்ற ஓஷன்ஸை விட லெவல் வேகமா ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இதால அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ். சரி, ஓஷன் லெவல் ரைஸ் ஆகிறதுனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை சார் வந்துடும், அப்படி என்ன பெருசா நடந்துட போகுது அப்படின்னா, சரி, ஓஷன் ஹீட் வேவ்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஹீட் வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா எவாபரேஷன் ரேட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து குளோபல் வார்மிங்கோட ஒரு கான்சிக்வன்ஸ் தான். குளோபல் வார்மிங். அதே வார்மிங்னு கொடுத்துருக்காங்க, குளோபல் பாயிலிங்லாம் அவன் கொடுக்கல, குளோபல் வார்மிங் தான் தரான். கதகதன் இருக்கு உலகம் அப்படின்னு அர்த்தம். சரி, குளோப் எப்பவுமே வார்மா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா, எஸ், குளோப் வார்மா தான் இருக்கும், வார்மா தான் இருக்கணும். குளோப் வார்மா இருக்கிறதுன்றது உலகத்துல எல்லா இடத்தையும் ஒரே டெம்பரேச்சரான்னு கேட்டா முதல்ல அதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. மெட்ராஸ்ல வந்து இருந்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும். நீங்க எல்லாம் மெட்ராஸ்ல தான் இருக்கீங்க நான் நம்புறேன். இங்க இருக்கும்போது ஒரே சல்ட்ரியாவும் இரிட்டேட்டிங்காவும் இருக்கும். இன்னைக்கு வந்து 34 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர். இதுவே நீங்க லடாக்லயோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லயோ போய் நிக்கிறீங்கன்னா ஒரு 17 டிகிரி 18 டிகிரி தான் இருக்கும். அப்ப வேர்ல்டு வைடா டெம்பரேச்சருங்கிறது அங்கங்க மாறதான் செய்யும். ஆனா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் அப்படின்னு ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரே ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆனா கூட அதுக்கு ரொம்ப கேட்டஸ்ட்ராஃபிக்கான கான்சிக்வன்சஸ் இருக்கு. ரொம்ப அபாயகரமான பின் விளைவுகள் இருக்கு. என்னென்ன அப்படி பெரிய அபாயகரமான பின் விளைவுகள் வந்துருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீட் வேவ்ஸ் அண்ட் இந்த ஒரு டிகிரி ஏறுறதுனால எவாபரேஷன் அப்படின்றதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஈவன் 1 டிகிரி ஏறிச்சுனாலும் கூட எவாபரேஷன் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். பிரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மழை பல இடங்கள்ல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சிவியரான மழை வரும். மழை வந்தா நல்லது தானே சார் நீங்க நினைக்கலாம், அப்படிலாம் கிடையாது. மழை எங்க வருது, எவ்வளவு வருதுன்றது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இதை எப்படியே விட்டுட்டோம், இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து இதே மாதிரியே விட்டுட்டோம், இதை வந்து ஒன்னும் நம்ம மாடிஃபை பண்ணல அப்படின்னா அடுத்த சில டெக்கேட்ஸ்குள்ள இந்த 21st செஞ்சுரி முடியறதுக்குள்ள, அதாவது 2001 இருந்து 2100 இந்த டைம் பீரியடுக்குள்ளேயே சி லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 50 சென்டிமீட்டர் ஏறிடும் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 அடி. ஒரு அடின்றது 30 சென்டிமீட்டரா, 1.25 அடி. சரிங்களா? இப்படி 50 சென்டிமீட்டர் ஏறிடுச்சுன்னா என்ன சார் 50 சென்டிமீட்டர் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி சி லெவல்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்? கிளேசியர்ஸ், பனிப்பாறைகள் அப்படின்றது சதர்ன் போல்லையும் நார்த் போல்லையும் இருக்கு. இந்த கிளேசியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே மெல்ட் தானே சார் ஆகும், சன்லைட் பட்டாலே மெல்ட் தானே ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சைக்கிள்ல மெல்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகும், கீழே ஃப்ரீஸ் ஆகும், திருப்பி மெல்ட் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இது ஒரு சைக்கிள் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இப்ப திருப்பி ஃப்ரீஸ் ஆகிறத விட வேகமா மெல்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் மெல்டிங்ன்றது இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆஃப்கோர்ஸ் சி லெவல் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இமேஜின் ஆல் த கோஸ்டல் சிட்டிஸ். மெட்ராஸ் இங்க இருக்கு, மெட்ராஸ் முழுகிடும். அட்லீஸ்ட் a part of Madras will go under sea. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியன் ஓஷனை பார்டரா வச்சிருக்கக்கூடிய அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால்லாம் நீங்க சொல்லிங்க, எல்லா சீயுமே சேர்த்து தான் நான் சொல்றேன். எல்லாரையும் பேஸ் பண்ணி இப்ப இதுல இந்தோனேஷியா குட்டி குட்டி தீவுலாம் இருக்கான். அவன்லாம் என்ன செய்வான்?
ஹவாயன் ஐலண்ட்ஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இதுல இது ஒரு பிரச்சனை. அடுத்தது மான்சூன் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஹீட் வேவ்ஸ்ன்றது இதோட ஒன் கான்சிக்வன்ஸ். மான்சூன் எக்ஸ்ட்ரீம். மான்சூன் எக்ஸ்ட்ரீம்ஸ்னா அதான் ரொம்ப சிவியரான ரெயின்ஸ். சவுத் ஏஷியால ரொம்ப சிவியர் ரெயின்ஸ் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ளட்டிங் நிறைய வரலாம் அப்படின்ட்டு. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் என்னென்ன காரணம் அப்படின்றது ஒண்ணு இருக்குது. திடீர்னு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அப்படி கூட கிடையாது. சரி, இதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்கு. ஒருவேளை திடீர்னு இன்னைக்கே எல்லா கண்ட்ரீஸும் பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நாங்க குறைக்கிறோம் அப்படின்வாங்க. கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா நாங்க எலிமினேட், அதாவது நாங்க எமிட் பண்ணக்கூடிய அந்த கேசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்கிறோம். இது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் நிறைய போட சொல்றோம், இதுக்குன்னு செலவு பண்ண சொல்றோம் என்விரான்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கு. இப்படி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கனாலும் கூட 2050 வரைக்கும் நீங்க உங்களோட டார்கெட் எல்லாம் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கான்சிக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எல்லாரும் முதல்ல உங்க டார்கெட்டை மாத்திட்டு அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சொல்லியிருக்கு. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு கண்ட்ரிக்கு லோக்கல் லெவல்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. வேர்ல்டு வைடா எல்லாரும் ஃபேஸ் பண்ணி ஆகணும். உன் ஊர்ல தான் சீ ரைஸ் ஆகுது, எனக்கு இதனால பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கு உங்க ஊர்லயும் அதே பிரச்சனை வரும். ஒரே நிமிஷம் இருங்க. சாரிங்க. சோ இது வந்துங்க கிட்டத்தட்ட 3000 பேஜுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3000 பேஜஸ் அண்ட் அபவ். இந்த ரிப்போர்ட்ல இது வந்து இந்த வார்மிங், குளோபல் வார்மிங்ன்றது ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்ன்றது ரொம்ப சிவியரா இருக்கு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். லைக் ஒரு சில இடங்கள்ல சிவியர் ரெயின்ஸும், ஒரு சில இடங்கள்ல சிவியர் டிராட், அதாவது பஞ்சம். இது வந்து வெறும் என்விரான்மெண்ட் சேஞ்சுங்கிறதோட நிக்காது, ஹியூமன் பீயிங்ஸால இந்த உலகத்துல சர்வே பண்றதுக்கே இது ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா இது அந்த ஐபிசிசின்றவன் யாரு, அவன் எந்த கண்ட்ரியில ஹெட் குவார்டர்ஸ் வச்சிருக்கான், இது வரைக்கும் எத்தனை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கான் அப்படின்றத பாருங்க. அவங்க வெப்சைட்டுக்கு போய் ஒரு தடவை பார்த்து அதை சரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ரைட், இது வந்து ஒரு நியூஸ் ஐட்டம்ங்க. இந்த ஐபிசிசியோட ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு நியூஸ் ஐட்டம். இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும்லாம் சொல்லியிருக்காங்க. அதை உட்காந்து கரெக்டா என்னன்றதை அதை பாருங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்டா என்ன சொல்றது, இதுக்கு ஒரு சமரி மாதிரி தரணும்னு நான் தரேன். இது வரைக்கும் எழுதுனதை நோட் பண்ணிக்கோங்க. பட் நீங்களும் இதுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணுங்க. இதுக்கு ரிசர்வேஷனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்க இந்த பேக்ரவுண்ட் ஒர்க்கை செய்யல அப்படின்னா நன் ஆஃப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ரைட், இதை நோட் பண்ணிட்டு நோட் எடுத்து கொடுங்க. எனக்கு எல்லாத்தையும் மெசேஜ் வரலங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுங்க. ஓகே, எல்லாரும் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. இதை உட்காந்து கிளியரா ஒன்னு விடாம நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ சம் சம்மரிஸ் ஆல்சோ. ப்ளீஸ் வெயிட். ஓகே சார், ரைட், நல்லா கவனிங்க. இந்த ஐபிசிசியோட ரிப்போர்ட் இந்த 3000 பேஜுக்கு மேல எழுதிருக்காங்கன்னு சொன்னா பாத்தீங்களா? இதுல மெயினா அவங்க எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்தியன் ஓஷனை வந்து இதுவா வச்சிருக்கிறவங்க, அதுல இருந்து வரக்கூடிய குட்டி குட்டி சீஸ்ல வச்சிருக்கிறவங்க தான் இங்கதான் ரொம்ப சிவியரான ரைஸ் இருக்கு அப்படின்றாங்க டியூ டு வார்மிங்.
இப்ப எப்படின்னா இந்த சி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் இன் சி லெவல், எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸ் அங்க 1 மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 மில்லிமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் சேஞ்ச் தான். அப்ப 100 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்க வேண்டிய சேஞ்ச் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் இன் ஈவென்ட்ஸ். 10 டைம்ஸ் இன்க்ரீஸ்னா 10 டைம்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல, 10 டைம்ஸ் ஈவென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்தியால எந்தெந்த மேஜர் சிட்டிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக போகுதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நான் வந்து எல்லா சிட்டியும் நேம் பண்ணலங்க. இந்த ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3000 பேஜுக்கு இருக்கு. அதெல்லாம் உட்காந்து படிக்க உங்களுக்கோ எனக்கோ நேரம் கிடையாது. அதனால என்ன செய்வோம்னா இதுல கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா 1 இயருக்கு இப்படி போட்டா ஈக்குவல் டு, இப்படி போட்டா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 இயருக்கு 3.7 mm இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிருக்கிறது 2006ல இருந்து 2018 இப்படிதான் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க ஒரு 3.7 மில்லிமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரியா? அடுத்தது என்னன்னா, எந்தெந்த சிட்டி எல்லாம் வந்து ரொம்ப சிவியரா நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான சிட்டி பாத்தீங்கன்னா மும்பை, மங்களூர், கொச்சின், பாரதீப்னு சொல்லிட்டு போர்ட். அது ஈஸ்ட் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம், தூத்துக்குடி, டூட்டிகோரன், சென்னை. இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட இதுல வந்து பாருங்களேன், இப்போ 1.5 அடி 1.25 அடி, மும்பைல எல்லாம் 1.8 ஃபீட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், 1.9 ஃபீட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இதுல இருக்கு. பெங்களூர்லயும் அகைன் 1.87 ஃபீட், விசாகப்பட்டினத்துல 1.77 ஃபீட், டூட்டிகோரன்ல 1.9 ஃபீட், சென்னை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1.87, இங்க பாரதீப்ல 1.93 ஃபீட், கொச்சின்ல 2.25 அடி 2.32, 2.25 அடிக்கு மேல. இப்ப இத்தனை குவான்டிட்டிக்கு பாத்தீங்கன்னா சி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். இதுக்கு 2 காரணம். ஹிமாலயன் கிளேசியர்ஸ் வந்து மெல்ட் ஆகுது. இங்க நமக்கு என்ன வாட்டர் சோர்ஸ் இருக்கு? ஹிமாலயன் கிளேசியர்ஸ் ரொம்ப வேகமா மெல்ட் ஆகுது. இதனால என்னென்ன கான்சிக்வன்ஸ்? ஃபர்ஸ்ட் சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒண்ணு. ரிவர்ஸ் ஃப்ளட் ஆகும், அது ஒண்ணு இருக்கு. ரைட்டா? ரிவர்ஸ் வந்து சிவியரா ஃப்ளட் ஆகும். இன்னொன்னு, மெல்ட் ஆகும்போது வாட்டர் வேப்பர்ஸ் சிவியரா போயிட்டு கிளவுட்ல இதுவாயிட்டு கிளவுட் பர்ஸ்ட், அதாவது ரெயின். இப்ப வெள்ளம்ன்றது 2 வகையா வரலாம். ரிவர் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால வரலாம், மழை சிவியரா பெய்யறதுனாலையும் வரலாம். ரைட்டா? இங்க இந்த 2 இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 2050 எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டாஸ்ட்ராபிக் சுச்சுவேஷன், ரொம்ப ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்றாங்க. இந்த சி லெவல் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப நடக்க போகுது சார்? 2 அடி தான் சரி ஏறுது. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2098 99 கிட்ட, அதான் இந்த செஞ்சுரி முடிகிற சமயத்துல இந்த அளவுக்கு ரைஸ் இருக்கும் அப்படின்றாங்க, சி லெவல் ரைஸ். இப்போ வேர்ல்டு வைடா எவ்வளவு ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஃப்லி 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி குளோப் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் 500 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிராஜுவல் இன்க்ரீஸ் இன் வேர்ல்டு ஆவரேஜ் டெம்பரேச்சர் இருக்கும். ஆனா இப்ப அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றதை புரிஞ்சுங்க சார். அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் நம்ம என்ன சார் செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஒரு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், CO2 எமிஷன், கார்பன் மோனாக்சைடு எமிஷன், இதெல்லாம் எங்க இருந்து வருது? 2 வீலர் ஃபாசில் ஃபியூவல்ஸை பர்ன் பண்றதுனால வருது. பெட்ரோல், டீசல், மீத்தேன், நேச்சுரல் கேஸ், இது மாதிரி எதை நீங்க வந்து பர்ன் பண்ணீங்கன்னாலும் இது மாதிரி தானே வரும். டெம்பரேச்சர் தானே வரும். அதுல பின்னாடி வந்து பொல்யூட்டன்ட் வரும், பார்ட்டிகுலேட் மேட்டர் வரும், இதுல பிரீத்திங்லேயே பிரச்சனை வரும். இது மாதிரி நிறைய இருக்கு. ரைட்டா? ஆனா இந்த குளோபல் வார்மிங்க்கு பொதுவாக நேச்சுரல் காசஸும் உண்டுங்க. குளோபல் வார்மிங்கோட ஆரம்பிச்ச கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. நான் இந்த ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்தேன்னா மேபி நான் சொல்லுவேன். புரோட்டோ ஹிஸ்டரிலாம் எடுக்கும்போது மனிதன் நெருப்பை முதல்ல கண்டுபிடிக்கும் போது என்விரான்மெண்ட்டுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து ஏற்பட்டதுங்கிறத பத்தி நான் பேசுவேன். இப்போ அன்பார்ச்சுனேட்லி இந்த சப்ஜெக்டும் எனக்கு அந்த இதை கொடுக்கல, எனக்கு டைமும் இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு, உங்களுக்கும் இல்லை. பட் மனிதனாலதான் 100% குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் நடந்திருக்கு. இது வந்து நேச்சுரல் காசஸால நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஐபிசிசி கண்ணாமலான்னு ஹியூமன் கைண்ட திட்டி வச்சிருக்கு. மனிதர்கள் மாதிரி ஒரு வர்ஸ்ட் ஸ்பீசிஸ் எவனுமே இல்லைன்னு சொல்லி திட்டுது. இது எதுவுமே என்னோட வார்த்தை கிடையாதுங்க, இது எல்லாமே அவங்களோடதுதான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, the evidence for human influence on recent climate change has strengthened progressively அப்படின்னு சொல்லியிருக்கு. பிடிச்சி திட்டி வச்சிருக்கு.
இதுல இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. 1.5 டிகிரி ஏறிடும்ன்றது ஒரு சிவியரான ஒரு வார்னிங், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்னிங். இது ஒரு வார்னிங். அப்புறம் ஒரு மேஜர் வால்கானிக் ஈவெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன் மேஜர் வால்கானிக் ஈவெண்ட். அதுங்க வால்கேனோஸ் எரிமலைகள் வெடிக்கிறதுன்றது ஒரு ஒரு பினாமினா தான். அது அங்கங்க இருக்கிறதுங்கிறது வேற. சிவியர் வால்கானிக் ஈவெண்ட் அப்படின்னா நீங்க ஸ்பேஸ்ல இருந்து பார்க்க முடியும். அதோடைய டெம்பரேச்சர் ஆஸ்பெக்ட்ஸ், அது வேர்ல்டு வைடா என்னென்ன மாதிரி கேசஸ் எல்லாம் எமிட் பண்ணுது, அது வந்து சன்லைட் எப்படி ட்ராப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி சேஞ்சஸ்ங்க, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சில குட்டி குட்டி சேஞ்சஸ். அது மாதிரி இருக்கு, நிறைய மேட்டர்ஸ் வந்து இருக்கு. அதான் 3000 பக்கத்தை நீங்க எடுத்து உட்காந்து ஒன்னொன்னா படிச்சீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப கார்பன் கமிட்மெண்ட் இது வந்துங்க நீங்க ரெண்டு விஷயத்துல பார்க்கணும். ஒன்னு வந்து சைனா வந்து தன்னோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை 2030 நாங்க பீக் பண்ணுவோம், 2016 60 குறைச்சிருவோம்னு சொல்லி ஏதோ ஒரு உத்தரவாதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லீகல் ஸ்டெப்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட இண்டஸ்ட்ரீஸ், ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், எலக்ட்ரானிக் பிளான்ஸ், இது எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் பண்ணி நீ கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கன்றதை காட்டு, இல்லைன்னா ஃபைன் கட்டுன்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெஷரைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாலும் இதுதான் நிலைமை. இன்னும் ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். சைனா மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரியும் பண்ணணும்னு. சைனா மேல ஏன் ஸ்பெஷல் ஃபோக்கஸ்னா, வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் கார்பன் எமிட்டர் யாருன்னா அவன் தான், சைனா தான். அதனால அவங்க கண்ட்ரில எல்லாருக்குமே ஒரு கண்ணு. ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து என்னென்ன பார்த்தோன்றத குட்டியா ஒரு ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த டெல்லி கவர்மெண்ட், டெல்லி சீஃப் மினிஸ்டர் போய் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பூட்டு போட்டதை பத்தி படிச்சோம். இனிமேல் எல்லாமே டிஜிட்டல் சர்வீஸ் வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்கன்றத பார்த்தோம். அந்த டிரைவிங் லைசன்ஸ்ல என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் இவங்க வந்து இந்த ஹோம் டெலிவரியில பண்றாங்கன்னு சொல்லி அதை பார்த்தோம். இது கவர்மெண்ட் ஆடு, ஃபர்ஸ்ட் ரீடிங் ஆஃப் பேப்பர்லேயே அதை கண்டுபிடிக்கணும்ட்டு. கிட்டத்தட்ட 70% ஆஃப் அவர் கிளாஸ் வெண்ட் வித் திஸ் ஓபிசி லிஸ்ட். 1947 என்ன நிலைமை, இது கேஸ்ட் எப்படி பிரிச்சாங்க, இங்க வந்து இந்தியாவில் என்ன நிலைமை இருந்தது, மண்டல் கமிஷன் எப்போ வந்தது, அண்ட் 1980s எப்படி இண்டிகேட்டர்ஸ் இருந்தது, அண்ட் தென் 1989 விபி சிங் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்திரா சாணி கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை ஸ்டே பண்ணியிருக்கோம். தென் இந்திரா சாணி கேஸோட ஜட்மெண்ட் 92 வந்ததுக்கு அப்புறம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க சைலண்டா கூடவே சேர்த்து ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொடுத்த மாதிரி அது சுப்ரீம் கோர்ட் கோடு போட்டு அடிச்சிருக்கோம். மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் தான்ப்பா செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். எப்படி ரிசர்வேஷன் சீட்டை ஃபில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபில்லிங் ஒரு சாம்பிளும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தென் இந்த பிஎம்ஸ் ஹிஸ்டரியில எங்கெங்க இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்கெங்க நடந்திருக்குன்னு சொல்லி பேசியிருப்போம். ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருக்கு, அதுல கேஸ்ட் பேஸ்டா டிஸ்கிரிமினேஷன், கேஸ்ட்டை மட்டும் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே கேஸ்ட்டை வச்சு நீங்க தேவைன்னா பண்ணிக்கலாம், எப்பனா சோஷியல் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கேஸ்டா இருந்தாங்கன்னா ஸ்டேட் அதை செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இதுல வேர்டிக்ட் எப்படி வந்தது, எதுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க, கேஸ்ட் இஸ் ரிலேபிள் இண்டிகேட்டர் சொல்லியிருப்பாங்க. 50% கேப்பை தாண்டாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தாண்டின ஸ்டேட்லாம் யாராரு, இதுல தமிழ்நாடுடைய நிலைமை என்ன, ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சோம், கலைஞர் ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, அப்புறம் எம்ஜிஆர் பீரியட்ல அவர் எப்படி அதை 50% இன்க்ரீஸ் பண்ணாரு, 31%, 78% டோட்டலா 69% டோட்டலா ரிசர்வேஷன் எப்படி வந்தது, அதை 9th ஷெட்யூல் எப்படி கொண்டு போய் நுழைச்சோம். அப்புறம் தமிழ்நாடு தவிர வேற எந்தெந்த ஸ்டேட், ராஜஸ்தான், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஹரியானா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் 50% எல்லாம் தாண்டிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் இந்த ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இது உங்களோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த கிளாஸ் முடிஞ்சதை இதை போய் செய்யுங்க. அண்ட் இந்தியன் ஓஷனோட இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இந்த சி லெவல்ஸ்லாம் ரைஸ் ஆகுது. ஸோ சியை ஒட்டி இருக்கிற எல்லா சிட்டியும் ஒன்று உள்ள போயிடுவான், இல்லை அவனுக்கு சிவியரான நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. மனித குலம் தான் இதுக்கு காரணம், மனிதர்களே மோசமானவர்கள் சொல்லி திட்டி வச்சிருக்கு அந்த ரிப்போர்ட். இதுல இந்தியாவில் எந்தெந்த மேஜர் சிட்டிஸ் பாதிக்கப்படும், 3.7 millimeters per year இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் அ வெரி அலார்மிங் சேஞ்ச். நமக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஓவராலா அண்டார்டிகால மெல்ட் ஆகிற கிளேஷியர்ஸும் சரி, ஹிமாலயாஸ்ல மெல்ட் ஆகிற கிளேஷியர்ஸும் சரி, இது வந்து ரிவரோட வாட்டர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் வார்மிங் இருக்கிறதுனால. அதனால மழை வேற சிவியரா பெய்யும். இது ரெண்டுமே சேர்ந்து ஃப்ளட்டுக்கு, டிசாஸ்டருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த செஞ்சுரி எண்ட்ல டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆபத்தான நோட்டோட நம்ம இந்த ஐபிசிசி மேட்டரையும் முடிச்சு வைக்கிறோம் இப்போதைக்கு. இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு கிளியர் அப்படின்னா கிளியர் அப்படி சொல்லி மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாங்க இந்த யூடியூப் இதை பத்தி நான் சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கம்பல்சரியா அதை நான் அப்லோட் பண்றேன். இது நான் நிறைய தடவை சொல்றேன், பட் சில கிளாஸஸ் பண்ண முடியல டியூ டு செவரல் ரீசன்ஸ். நான் எனிஹவ் ரிகார்டிங் திஸ் ரிசர்வேஷன் மேட்டர் கம்பல்சரி நான் ஒரு தடவை சார்ட்ட கேட்டுட்டு ஐ வில் ட்ரை டு அப்லோட் திஸ். ஷோர். ரைட்டுங்க. ஐ ஹோப் திஸ் கிளாஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பருக்குன்னு அலாட் பண்ணிருக்கக்கூடிய நேரத்துக்கு கரெக்டாக அதை ஸ்பெண்ட் பண்ணி படிங்க.
as usual பிரதர் மென்டார் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எஸ் 1% தான் தமிழ்நாட்டுல, மற்ற இடத்துல அது வேற மாதிரி இன்டர்னலா வரும், அது பின்னாடி பேசுவோம் இன்னொரு கிளாஸ்ல. ரைட், தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ, ஹேவ் அ குட் டே. நன்றி.